அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11ஆம் வகுப்பு இயல் 3ல இருக்கக்கூடிய முக்கியமான குருவினாக்கள் மற்றும் சிறுவினாக்கள் அப்படின்றது பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இயல் 2ல இருக்கக்கூடிய நெடுவினா அப்படின்றது பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது இயல் 3ல இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா அப்படின்றது பார்க்க போறோம். அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் நெடுவினா அப்படின்றது பார்க்க போறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்? குருவினா மற்றும் சிறுவினா அப்படின்றது பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரிவிஷன் அப்படின்றது நீங்க எழுதிருப்பீங்க. இதுக்கப்புறம் வரப்போற பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப இதுக்கு முன்னாடி எவ்வளோ படிச்சிங்களோ அதை விட எக்ஸ்ட்ரா படிக்கணும். அதாவது எப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ முன்னாடி என்ன படிப்பீங்க, ஒரு 5 இயல் படிச்சிருக்கீங்க, ஓகேவா? 5 இயல் படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுனீங்க, இல்லை ஒரு 6 இயல் படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா வரப்போற ரிவிஷன் எக்ஸாம் முடிச்சப்பறம் பப்ளிக் எக்ஸாமுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 8 இயல் இருக்கக்கூடிய எல்லா இயலையும் படிச்சு என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதணும். அப்போ தான் கிராஜுவலாக உங்களோட மார்க் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே, இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராச்சும் லைக் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்மளோட தாரக மந்திரம் என்ன? திட்டமிட்ட உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் மன உறுதி. ஓகேவா? என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணணும். எதை பண்ணாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா பிளான் பண்ணி பண்ணணும். இல்லை அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி போயிடும். ஓகேவா? அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா பிளான் பண்ணணும். ஓகேவா? இன்னும் பப்ளிக் எக்ஸாம் இன்னும் 2 மாதம் இருக்குல்ல, 1 மாதம் அப்படின்னு என்ன பண்ணணும், பிளான் பண்ணிட்டு நம்ம என்னென்ன படிக்க போகிறோம், இன்னும் நமக்கு என்னென்ன இருக்குது, அதை மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணணும். பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? பிளான் மட்டும் பண்ணி வச்சுட்டு ஓரமாக வச்சுட்டு படிச்சிக்கலாம், அப்புறமேல் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டீங்க அப்படின்னா மார்க் அப்படின்றது கிடைக்காது. சார் நான் 11th தான் சார் படிக்கிறேன், நான் 12th தானே சார் நான் மார்க் எடுக்கணும், இப்போ ஏன் சார் என்னை போட்டு இந்த மாதிரி படின்றீங்க அப்படின்னா இப்போவே நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் கொண்டு வந்தால் தான். திடீர்னு 12th படி அப்படின்னா உங்களால் படிச்சிட முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். அதனால் இப்போலேருந்தே, அதாவது ஒரு பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இப்போலேருந்தே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படின்றது இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வரணும். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிக்கிற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வரணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் 12th வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், உங்களுக்கு படிக்கிறது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இல்லை அப்படின்னா இப்போ படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணணும், இப்போலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லியும் ஒரு 1 hour 1.5 hours 2 hours அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் படிச்சுக்கிட்டு வரணும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து விடாமுயற்சிக்கு அப்புறம் மன உறுதி. என்ன சார் மன உறுதி அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை நம்பணும். நான் இந்த வாட்டி வரப்போகிற எக்ஸாமில் நான் எடுப்பேன், நான் தமிழில் நான் 90+ எடுப்பேன், 95+ எடுப்பேன், நான் டோட்டலாக 500+ எடுப்பேன், 550+ எடுப்பேன் அப்படின்னு யார் நம்ம ஃபஸ்ட்டு நம்பணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல நம்பணும். ஓகேவா? இல்லை சார் அதெல்லாம் வராது, நான் ஒழுங்காகவே படிக்கல அப்படின்னு நம்ம கூடாது அப்படின்னா அலட்சியமாக இருக்கக்கூடாது. உங்களால் முடியல அப்படின்னா யாராலையுமே முடியாது. ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல உங்களை நம்பணும். ஓகேவா? நான் என்னால் முடியும், நான் எடுப்பேன், நான் படிக்கிறேன். என்ன பண்ணணும், அந்த மாதிரி நினச்ச மன உறுதி மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னா மன உறுதி மட்டும் பத்தாது. எந்த அளவுக்கு நீங்கள் மன உறுதி வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் அப்படின்றது போடணும். ராத்திரி படிக்கணும், பகல் படிக்கணும். கிளாஸில் ஃப்ரீ பீரியட் வருது, ஃப்ரீ டைம் வருது அப்படின்னா அப்போ படிக்கணும். மற்ற பசங்க என்ன பண்ணுவாங்க, ஹேண்ட் கிரியேட் விளாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஓரமாக படிச்சுட்டு இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரிலாம் படித்தா தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் நல்ல ஸ்கோர் அப்படின்றது எடுக்க முடியும். இல்லை சார் ஜாலியாக இருந்துக்கிறேன் அப்படின்னா அப்படியே 12th முடிச்சதுக்கப்புறம் ஜாலியாக இருந்துக்க வேண்டியதான், அவ்வளோதான். ஏன்னா நல்ல காலேஜ் கிடைக்காது. ஓகேவா? அதனால் இப்போலேருந்து அந்த பழக்கத்தை கொண்டு வந்துக்கோங்க. இப்போலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் படிக்கிற பழக்கத்தை கொண்டு வந்துங்க. ஓகேவா? சரி, ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்றது பாருங்கள். ஃபஸ்ட்டு கோட்டை என்னும் சொல் இயல் 3ல இருக்கக்கூடிய முக்கியமான குருவினா மற்றும் சிறுவினா அப்படின்றது பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, கோட்டை, அதாவது 11ஆம் வகுப்பு இயல் 3ல இருக்கக்கூடிய குருவினா மற்றும் சிறுவினா அப்படின்றது பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன குருவினா சார் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது? கோட்டை, அதாவது நம்ம தமிழ் அப்படின்ற வார்த்தையை பார்த்துருப்போம். தமிழ் அப்படின்றது தமிழ், ட்ரெமில தமிழ் அப்படி என்ன பண்ணுவோம், அந்த தமிழ் உருமாறி வந்திருக்கும். அது மாதிரி தான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா திராவிடன்ற வார்த்தையில தான் தமிழ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு அறிஞர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு அறிக்கை அப்படின்றது விட்டுருப்பாங்க. இது நீங்கள் 9th படிச்சிருக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி கோட்டை, ஓகேங்களா, கோட்டை அப்படின்ற சொல் ஓகேவா திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டிருக்கு, திராவிட மொழியில அது எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க, அதை பற்றி கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சாரிப்பா, திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே, பாருங்க. அதாவது கோட்டை அப்படின்ற சொல் என்ன பண்ணுது, திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், தமிழ் அப்படின்ற வார்த்தை எப்படி வந்திருக்கு, தமிழ, திராவிட, டிராவிட அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கு, அப்படிதான் வந்துச்சு அந்த தமிழ் அப்படின்ற வார்த்தை அப்படின்னு ஒரு அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி
கோட்டை அப்படின்ற சொல் திராவிட மொழியில எப்படி வந்து உருமாறி இருக்கு அதை பத்தி எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை தான் நம்ம பார்க்க போறோம். சரி, என்ன சார் இது என்னமோ வந்து பழைய வில்லன் படத்தில் வர மாதிரி வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு அப்படின்னா, இந்த பிடிஎஃப் அப்படின்றது போட்ட உடனே இது வந்து கலர் மாறிடுச்சு. ஓகேங்களா? சரி, ஓகே. இது வந்து அப்படின்னா கோட்டை. ஓகேங்களா? வேற ஏதாச்சும் நினச்சிக்காதீங்க. என்ன அப்படின்னா கோட்டை தான் வந்து இது கொடுத்துருக்கேன். ஓகேவா? நான் உங்களுக்காக பிக்சர் வச்சிருந்தேன். அந்த பிக்சர் வந்து கலர் மாறிடுச்சு. ஓகேவா? இது என்ன அப்படின்னா கோட்டை. ஓகேவா? கோட்டையை பற்றி சொல்றதுனால நான் உங்களுக்கு கோட்டை அப்படின்ற ஒரு பிக்சர் வச்சிருந்தேன். ஓகேவா? அப்போ கோட்டை அப்படின்ற சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டிருக்கு? கோட்டை அப்படின்ற சொல் திராவிட மொழியில். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும். கொஷினை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். இல்லை அப்படின்னா எங்கேயாச்சும் உங்களுக்கு கொஷினில் போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல், இல்லை வந்து ஏதாச்சும் மேம்போக்கா படிச்சுட்டு இதான் எனக்கு தெரியுமே, என்னது கோட்டை அப்படின்னு வந்து ஒரு கொஷின் கேட்டவொன்னே என்னது அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு நம்ம ஓடுது எடுத்தவொடனே எழுதக்கூடாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு கொஷினை எங்கேயாச்சும் ட்விஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. அதனால் பொறுமையாக, ஓகேங்களா, ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி இல்லை 3 வாட்டி என்ன பண்ணணும், ஒரு கொஷினை தெளிவாக ரீட் பண்ணணும். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்க, வார்த்தையை மாற்றி வச்சுட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. அதே ஆன்சர் எழுதி வச்சுட்டு வருவீங்க. எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் தான், அதை எழுதி வைக்கிறேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு வந்தீங்கன்னா அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா மார்க் அப்படின்றது கம்மியாகும். ஓகேவா? அதனால உங்களுக்கு என்ன கொஷின் கொடுக்குறாங்க அப்படின்றத ஒரு மினிமம் ஒரு 2 வாட்டியாச்சும் என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுமையாக படிக்கணும். ஓகேவா? கோட்டை நம்ம சொல்லி திராவிட மொழி அப்படின்னு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. அந்த கொஷின் நம்ம படித்த கொஷின் தான் இருக்கு அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவீங்க, அதை எழுதி வச்சுட்டு வந்துடுவீங்க. அதனால ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு கொஷினை ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி அப்படின்றது படிக்கணும். அதுவும் வந்து தெளிவாக பொறுமையாக படிக்கணும். ஏன் அப்படின்னா அதில் ஏதாச்சும் ட்விஸ்ட் வச்சிருக்காங்களா, அதில் ஏதாச்சும் வேற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்றத கண்டுபிடிச்சா மட்டும் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், அந்த கொஷினை ஈஸியாக அணுகி மார்க் அப்படின்றது எடுக்க முடியும். அப்போ பாருங்க, கோட்டை அப்படின்ற சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, பாருங்க. கோட்டை அப்படின்ற சொல் கோட்டை, கோடு, கோட்டே, கோண்டே, குவாட் என்ப திராவிட மொழிகளில் எடுத்தாளப்பட்டுள்ளது. அப்போ கோட்டை அப்படின்ற சொல் திராவிட மொழியில் எப்படி வந்து எடுத்தாளப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இந்த பாயிண்ட் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகேங்களா? பாருங்க, கோட்டை 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 அப்படின்றது என்ன இருக்கு, கோடு அப்படின்னு மாறி இருக்கு. கோட்டை அப்படின்றது எப்படி மாறி இருக்கு, கோடு அப்படின்னு மாறி இருக்கு. அந்த கோடு அப்படின்ற வார்த்தை நம்ம இருக்கு கோட்டே அப்படின்னு மாறி இருக்கு. இந்த பாயிண்ட் புரியுதா பாருங்க, கோட்டை அப்படின்ற சொல்லி நம்ம இருக்கு கோட்டை அப்படின்னு மாறுது. அதுக்கப்புறம் கோடு, அது வந்து கோட்டே அப்படின்னு மாறுது. அடுத்து கோண்டே அப்படின்னு மாறுது. அப்புறம் குவாட், அப்புறம் எப்படி மாறுது, குவாட். ஏன்னா திராவிட மொழிகள் எடுத்தாளப்படுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? சார் என்ன சார் இது குவாட், கோட்டை, கோண்டே அப்படின்ற மாதிரி என்ன சார் இது ஒண்ணுமே புரியலையே சார் அப்படின்னா, இதுதான் வந்து திராவிட மொழியில் எடுத்தாளப்பட்டிருக்கு. புரியுதான்னு பாருங்க. நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், தமிழ் அப்படின்றது எப்படி வந்துச்சு, திராவிட அந்த மாதிரி வந்துச்சு. உங்களுக்கு தமிழ் அப்படின்ற வார்த்தை வந்துச்சு. அப்படின்றது எப்படி வந்திருக்கு, அது முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அதே மாதிரி கோட்டைன்ற வார்த்தை திராவிட மொழியில் எப்படி எடுத்தாளப்பட்டிருக்கு அப்படின்னா அது அப்படியே வரிசையாக எழுதிருக்காங்க பாருங்க. கோட்டை, இது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இப்படி கூட எழுதிக்கோங்க. ஓகேவா? கோட்டை இப்படி எழுதினீங்க அப்படின்னாலும் மார்க் கொடுப்பாங்க. கோட்டை உங்களுக்கு கொஞ்சம் பேப்பர் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேவா? கோடு, கோட்டை, கோட்டே. ஓகேவா? கோட்டே இப்படி வந்து சைடில் எழுதக்கூடாது, கீழே தான் எழுதணும். உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்றதுக்கு நான் அப்படி எழுதுறேன். ஓகேவா? கோண்டே, கோண்டே, குவாட். புரியுதுங்களா? என்ன பண்ணணும், நான் இந்த இடத்துல வந்து இடம் பத்தல அப்படின்னு மடக்கி எழுதியிருக்கேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வரிசையாக தான் எழுதணும். ஓகேங்களா? எழுதும் போது இதே மாதிரி அம்புக்குறி போட்டு எழுதுனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஓகேவா? எழுதும்போது இந்த மாதிரி வந்து அம்புக்குறி போட்டு எழுதுனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி அம்புக்குறி போடும்போது ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஏன் சார் அப்படின்னா பார்க்க நீட்டாக இருக்கும். சும்மா வந்து கையில் போட்டிங்க அப்படின்னா பார்க்க நீட்டாக இருக்காது, வளையும், இல்லை ஏதாச்சும் வந்து கரெக்டாக இருக்காது. அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா கரெக்டாக ப்ராப்பராக ஒரு ஸ்கேலு, ஒரு பென்சில் அப்படின்றத எடுத்துகிட்டு போகணும். சார் நான் என்னென்ன சார் 10th சார் படிக்கிறேன், 9th சார் படிக்கிறேன், சின்ன பசங்க மாதிரி வந்து ஸ்கேல் பென்சிலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படின்னா மார்க் குறையும். ஓகேவா? எப்பயுமே வந்து ஒரு விஷயம் அப்படின்றது முக்கியமான ஒன்று. எப்போ ஒரு இடத்துல நம்மளை வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோம், நம்மளை வந்து எப்படி வந்து வெளிப்படுத்திக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதே மாதிரி உங்களை என்ன பண்ண மாட்டாங்க, உங்களை பார்க்க மாட்டாங்க. உங்களை பார்க்காம என்ன பண்ண போகிறாங்க, உங்களோட பேப்பரை திருத்த போகிறாங்க. அப்படி திருத்தும் போது உங்களோட பேப்பர் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக ப்ரெசன்டேஷனாக இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் அந்த ஆன்சர் ஷீட்டை பார்க்கும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஓகே சூப்பராக எழுதியிருக்காங்க, என்னது எந்த ஒரு அடித்தல் திருத்தலுமே இல்லை, ரொம்ப தெளிவாக எழுதியிருக்காங்க. அதில் நீங்கள் உள்ள வந்து ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் தப்பாக எழுதினா கூட தெரியாது. ஓகேவா? அந்த அளவுக்கு நீட் அண்ட் கிளியராக எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் அப்படின்றது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பென் எந்த அளவுக்கு கரெக்டாக ஒரு பிளாக் பென், ப்ளூ பென், அப்புறம் வந்து ஷார்ப்னர், பென்சில், ஸ்கேல் கண்டிப்பாக முக்கியம். ஓகேவா? எரேசர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பெண்ணால் போடக்கூடாது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பென்சிலால் போடணும். அப்போ கோட்டை அப்படின்னு போட்டு என்ன பண்ணணும், ஒரு பென்சிலால் ஒரு கோடு, அப்புறம் ஒரு என்னது, அப்புறம் ஒரு கோடு, கோட்டே, அப்புறம் வந்து கோண்டே, அப்புறம் குவாட் அப்படின்றத என்ன பண்ணணும், இதை வரிசையாக எழுதணும். ஓகேங்களா?
பாருங்க கோட்டை என்னும் சொல் அப்படின்றத முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க கீழே வரிசையா எழுதுறீங்க அப்படின்னா பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப நீட்டா இருக்கும். ஓகேவா, சூப்பரா எழுதிருக்காங்க அப்படின்னு பண்ணுவாங்க, டிக் பண்ணி ஃபுல் மார்க் அப்படின்றது போடுவாங்க. ஒருவேளை நீங்க இப்படி எழுதி ஏதாச்சும் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அரை மார்க் அப்படின்றது குறைப்பாங்க. ஓகேவா, அரை மார்க் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் பிரசன்டேஷன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. புரியுதுங்களா? ஃபுல் மார்க் கிடைக்கிறதுனா வாய்ப்பு அப்படின்றது இந்த மாதிரி எழுதுனா அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. புரியுதா? அப்ப கோட்டை அப்படின்ற சொல் எப்படி வந்து திராவிட மொழியில மாறுது அப்படின்னு பாருங்க. கோட்டை, கோடு, கோட்டை அப்படின்றது எப்படி மாறுது? இந்த டையை வந்து மாத்துங்க. ஓகேவா, இந்த வந்து சார் எனக்கு ஞாபகமே இல்லை சார் அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும், கோட்டை அப்படின்னு இருக்கு, அதை கோட்டை இந்த வந்து என்னது இந்த ரெட்டை சுழி காலை வந்து தூக்கிடணும். ஓகேவா, கோட்டை. கோடு, கோட்டைக்கு அப்புறம் என்னது கோடு, நம்ம என்ன போட்டோம் கோடு. ஓகேங்களா, இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோட்டை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அவங்க என்ன பண்ணாங்க கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அதுல ரெண்டு சொல்லி கொம்பு இருக்குல்ல அதை மட்டும் எடுத்துட்டு கோட்டை ஃபர்ஸ்ட் வார்த்தை இது வரும். ஓகேங்களா, மறந்துட்டீங்க அப்படின்னா இதை வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகேவா, அப்ப கோட்டை, அதுக்கப்புறம் பாருங்க கோடு அப்படின்னு மாத்தணும். கோட்டை அப்படின்றத எப்படி மாத்தணும் அப்படின்னா கோடு அப்படின்னு மாத்தணும். அதை மாத்திட்டு கோட்டே, ஓகேவா, கோட்டே அப்படின்னு மாத்தணும். அதை மாத்திட்டு கோண்டே அப்படின்னு மாத்தணும். கோட்டே, கோண்டே அப்படின்னு மாத்திட்டு குவாட். ஓகேவா, இந்த ஒரு வார்த்தை மட்டும் முக்கியம். ஓகேங்களா, இதை மட்டும் மறந்துடக்கூடாது. குவாட் என திராவிட மொழிகளில் எழுத்தாளப்படுகிறது அப்படின்னு மட்டும் நீங்க எழுதணும். புரியுதா? இந்த பாயிண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதா? ஓகேப்பா, அடுத்த கேள்வி போலாமா? ஓகே, காவடி சிந்து என்பது யாது அப்படின்னு கேட்டுறாங்க. இது என்ன சார், இது ஏதோ வந்து டப்பா மாதிரி இருக்கு அப்படின்னா இது வந்து இசை. ஓகேங்களா, இது வந்து இசை கருவி. ஓகேவா, உங்களுக்கு வந்து இதுல தெரியாது. ஓகேவா, இதுல இவர் வச்சிருப்பார்ல விக்ரம்ல வந்து என்ன பண்ணுவாரு, ரோலெக்ஸ் வந்து மார்ஷல் அந்த மியூசிக் டப்பா வச்சிருப்பார்ல அந்த மாதிரி ஒரு இசை. ஓகேவா, மறந்துடக்கூடாது. அப்போ காவடி சிந்து ஞாபகம் வந்துச்சுன்னா ரோலெக்ஸ் ஞாபகம் வரணும். ஓகேவா, ரோலெக்ஸ். ஓகே, அப்போ காவடி சிந்து அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? காவடி சிந்து அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, பாருங்க, நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாடியிருக்கேன். சென்னி மலையில் ஒரு தாசன் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன். அந்த பாடல் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மனப்பாட பகுதி பாடல உங்களுக்கு நான் அந்த பாடல் வந்து பாடி காமிச்சிருந்தேன். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? காவடி சிந்து. வாட் இஸ் காவடி சிந்து? காவடி சிந்து என்றால் என்ன? காவடி சிந்து. ஓகேவா, அதில் பாருங்க, நல்லா பாருங்க, காவடி சிந்து. ஓகேவா, இதை ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்க, தமிழ்நாட்டில், நம்மளோட தமிழ்நாட்டில் பண்டைய காலம் முதல் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காலத்திலேருந்து நாட்டார் வழக்கில் உள்ள இசை மரபு, அந்த காலம், ஓகேவா, இப்போ கிடையாது, அந்த காலத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு இசை மரபு இருக்குல்ல, அதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா காவடி சிந்து அப்படின்னு சொல்றாங்க. புரியுதான்னு பாருங்க, காவடி சிந்து அப்படின்னா புரியுதான்னு பாருங்க. காவடி சிந்து அப்படின்றது என்ன அப்படின்னா முன்னாடி காலத்துல, ஓகேங்களா, அதாவது முன்னாடி காலத்துல இருந்து இப்போ வரையும் இருக்கக்கூடிய மரபை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா காவடி சிந்து அப்படின்னு சொல்றாங்க. புரியுதான் பாருங்க, காவடி சிந்து அப்படின்னா கிளியரா தான் பாருங்க. காவடி சிந்து அப்படின்றது என்னன்னு பாருங்க. தமிழ்நாட்டில் பண்டைய காலம் என்னது முன்னாடி காலம். ஓகேங்களா, தமிழ்நாட்டில். ஓகேவா, இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, தமிழ்நாட்டில் பண்டைய காலம், ஓகேவா, முன்னாடி காலம். ஓகேங்களா, இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா பாருங்க. தமிழ்நாட்டில் பண்டைய காலம் அப்படின்னா முன்னாடி காலம். ஓகேங்களா, முன்னாடி காலத்திலேருந்து நாட்டார் வழக்கு அப்படின்னா அந்த முன்னாடி காலத்திலேருந்து அந்த ஒரு இசை மரபு இருக்கு. அப்பையிலேருந்து இப்படிதான்ப்பா எங்களோட என்னது நம்ம வீட்டிலலாம் சொல்லுவாங்களா, எங்கள் வீட்டில் செய்கிறதெல்லாம் இதான்ப்பா முறை, இப்படிதான்ப்பா எங்கள் வீட்டிலலாம் செய்வாங்க அந்த மாதிரி சொல்லணும்ல. எங்கள் வீட்டில் வருஷம் பொங்கல் இப்படிதான்ப்பா கொண்டாடுவோம், இதுதான்ப்பா முறை அப்படின்னு சொல்லணும்ல. அந்த மாதிரி முன்னாடி வழக்கம். ஓகேங்களா, அந்த மாதிரி நாட்டார் வழக்கு அப்படின்னா ரொம்ப வருஷம் முன்னாடி, பண்டைய காலம் அப்படின்னா ரொம்ப வருஷம் முன்னாடி. அப்போ தமிழ்நாட்டில் பண்டைய காலம் முதல் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி முதல் நாட்டார் வழக்கில் உள்ள இசை மரபை தான் என்ன சொல்றாங்க காவடி சிந்து அப்படின்னு சொல்றாங்க. அதை என்ன சொல்றாங்க காவடி சிந்து அப்படின்னு சொல்றாங்க. புரியுதான்னு பாருங்க, காவடி சிந்து அப்படின்னா கிளியர் ஆகுதான்னு பாருங்க. அதை என்ன சொல்றாங்க காவடி சிந்து அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பண்டைய காலத்துல, ஓகேவா, அப்ப காவடி சிந்து அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்தா என்ன ஞாபகம் வரணும், தமிழ்நாட்டின் பண்டைய காலத்தில், ஓகேவா, தமிழ்நாட்டின் பண்டைய காலம் முதல் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் வரணும். தமிழ்நாட்டில் பண்டைய காலம் முதல் நாட்டார் வழக்கில் உள்ள இசை மரபு, ஓகேவா, அது என்ன சொல்றாங்க அப்படின்னா காவடி சிந்து அப்படின்னு சொல்றாங்க. அப்ப காவடி சிந்து அப்படின்னா தெரியணும். ஓகேங்களா, புரியுதா அந்த கொஸ்டின்? காவடி சிந்து அப்படின்னா கிளியர் ஆகுதா? காவடி சிந்து அப்படின்றது என்னது தமிழ்நாட்டில் பண்டைய காலம் முதல், தமிழ்நாட்டில் பண்டைய காலம் முதல் என்னது நாட்டார் வழக்கில் உள்ள இசை மரபு என்னது அதுதான் காவடி சிந்து அப்படின்னு சொல்றாங்க. கிளியர் ஆகுதான்னு பாருங்க. புரியுதா? காவடி சிந்து என்பது யாது? ஓகேங்களா, காவடி சிந்து அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதான்னு பாருங்கப்பா. அடுத்த கேள்வி போலாமா? ரெண்டாவது கேள்வி நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா, மூணாவது கேள்வி போலாம்.
குறுந்தொகை குறித்து நீங்கள் அறியும் செய்தி யாது? குறுந்தொகை, ஓகேங்களா? குறுந்தொகை குறித்து நீங்கள் அறியும் செய்தி யாது? குறுந்தொகை அப்படின்றது என்னப்பா? குறுந்தொகை, குறுந்தொகை குறுந்தொகை தான் சார். குறுந்தொகை அப்படின்றது எதுல வரும்? குறுந்தொகை எதையும் வராது சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. குறுந்தொகை அப்படின்றது 8 தொகை நூல்ல ஒன்று, ஓகேவா? சார் அது என்ன சார் 8 தொகை? அது என்ன சார் 8 தொகை? அதுல என்ன இருக்கு? 8 தொகை இருக்கா? 8 இருக்கு, அப்புறம் தொகை இருக்கு, ஓகேவா? 8 தொகை நூல்கள் இருக்கிறதுனால அது 8 தொகைன்னு சொல்றாங்க. 8 தொகையில இருக்கக்கூடிய ஒரு நூல் தான் குறுந்தொகை. சார் அந்த 8 தொகை நூல்லாம் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னா, நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு வரி பாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு, அகம் திறந்த அகப்புறம் என்ற திறத்த 8 தொகை. என்ன சார் இது திட்டுறீங்க அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. அதாவது வந்து என்ன அப்படின்னா, நல் நற்றிணை அப்படின்னா நற்றிணையை சொல்றாங்க, ஓகேவா? நல் நற்றிணை எழுதி காமிக்கிற பாருங்க. நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, நல்ல குறுந்தொகை, நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை. இதெல்லாம் என்ன அப்படின்னா அடைமொழி, ஓகேவா? பாம்பக்கி இந்த மாதிரி, தீப்பொறி திருமுகம் அப்படின்ற மாதிரி என்னது, இதெல்லாம் வந்து அடைமொழி, ஓகேவா? தீப்பொறி திருமுகம் பார்த்து குடிசை பத்திக்கிச்சு, ஓகேவா? அந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா அடைமொழி, முன்னாடியே குறிக்கப்படுகின்ற அடைமொழி, ஓகேவா? அப்ப நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை அப்படின்றது என்னது? அதோட அடைமொழி. குறுந்தொகைக்கோட அடைமொழி என்னது? நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை அப்படின்னு சொல்றது, ஓகேவா? மறந்துடக்கூடாது. என்ன சார் இது என்னது அந்த அடைமொழி கேட்டால் வந்து தெரிலையே அப்படின்னு உட்காந்துருக்க கூடாது. இதுதான் வந்து அடைமொழி, ஓகேங்களா? பாம் பக்கிரி அப்படின்ற மாதிரி என்னது, இதுதான் வந்து என்ன சொல்றாங்க, இதுதான் வந்து அடைமொழி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10. நீங்க சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கணும், ஓகேவா? ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், அகம் புறம். இங்க ஒரு வார்த்தையை கவனிங்க, அகம் புறம், இத்திரத்த 8 தொகை, இத்திரத்த 8 தொகை. பாருங்க, குறுந்தொகை குறித்து நீங்கள் அறியும் செய்தி யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறுந்தொகை அப்படின்றது மொத்தம் எதுல இருக்கு அப்படின்னா 8 தொகையில இருக்கு. 8 தொகை நூல் என்னது? நல் நற்றிணை. ஃபர்ஸ்ட் நற்றிணை அப்படின்றது ஞாபகம் வரணும். அப்புறம் நல்ல குறுந்தொகை, குறுந்தொகை அப்படின்றது தெரியணும். அடுத்து ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா பரிபாடல், அடுத்து அகம் புறம், ஓகேங்களா? பாருங்க 1 2 3 4 5 நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு, களி அப்படின்றது கலித்தொகை, ஓகேவா? கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு, அகம் புறம் என்று இத்திரத்தை 8 தொகை. மொத்தம் 8 வருதான்னு பாருங்க. நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல். என்னாச்சு? 1 2 3 4 5 6 7 8. புரியுதுங்களா? இத்தனை வருது, மொத்தம் 8 வருது. இதை என்ன சொல்றாங்க? 8 தொகை நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பா எழுதணும், ஓகேவா? குறுந்தொகைலாம் இதெல்லாம் மேற்கோள் காட்டி எழுதுனீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் கிடைக்கும். நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு, அகம் புறம் என்று இத்திரத்தை 8 தொகை. சரி நோட்டி சொல்லுங்க சார், ஸ்பீடா சொல்லிட்டீங்க அப்படின்னா. நல் நற்றிணை, என் கூட சேர்ந்து சொல்லுங்க. நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு, களி அப்படின்னா கலித்தொகை அப்படின்றது பொருள். கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு, அகம் புறம் என்று இத்திரத்த 8 தொகை. 8 தொகை உங்களுக்கு புரியுதா? நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு, அகம் புறம். அகம் அப்படின்னா அகநானூறு, புறம் அப்படின்னா புறநானூறு, ஓகேங்களா? இத்திரத்தை 8 தொகை. இதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா 8 தொகை நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. 8 தொகை நூல்கள் என்னது? நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு, அகம் புறம் என்று இத்திரத்தை 8 தொகை, ஓகேங்களா? இதை நீங்க மறந்துடக்கூடாது, சரிங்களா?
என்ன பண்ணுறது, மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து போகலாமா? ஓகே, அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்க, 8 தொகை நூலில் ஒன்று தான் குறுந்தொகை. ஓகேவா? இப்போ தான் வந்து லெசனுக்குள்ளேயே வரும். ஓகேங்களா? அந்த கொஷினுக்குள்ளேயே வரும். ஓகேங்களா? சார் இது மட்டும் ஆன்சரா அப்படின்னு நினச்சி எழுதிடக்கூடாது. ஓகேவா? இதெல்லாம் வந்து ஒரு நெடுவினாவோ ஏதாச்சும் எழுதுறீங்க அப்படின்னா, இதை மேற்கோள் காட்டி எழுதுறீங்க அப்படின்னா பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, இவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது, இவங்க வந்து புக்கை தாண்டி அந்த உங்களோட ஆன்சரை தாண்டி எக்ஸ்ட்ரா எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்க நீட்டாக இருக்கும். அதுக்கான ஆன்சர் எழுதாமல் விட்டுறக்கூடாது. இதெல்லாம் வந்து அந்த அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா விஷயங்கள். ஓகேவா? இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், டாப்பர் நான் வந்து தமிழில் வந்து நான் எப்படியாச்சும் 95 எடுக்கணும் சார், 96 எடுக்கணும் சார்னா நீங்கள் இந்த டிப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? எக்ஸ்ட்ரா எழுதலாம். ஓகேவா? இல்லை சார் நான் வந்து படிக்கிறதே வந்து ரொம்ப கம்மியாக படிக்கிறேன், எனக்கு வந்து பாஸ் ஆனாலும் போதும் அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய ஆன்சர் மட்டும் எழுதினா போதும். இது வந்து நான் எப்படியாச்சும் எக்ஸ்ட்ரா நிறையா எழுதணும் சார், அந்த பேப்பரை பார்த்தாலே அவங்க வந்து என்ன பண்ணணும், கண்ணில் ஒத்திக்கணும் சார், அந்த மாதிரி இருக்கணும் சார் அப்படின்னா இதை நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுதலாம். ஓகேவா? இதை கொஞ்சம் எழுதுனீங்க அப்படின்னா பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஓகே, பாருங்க, 8 தொகை நூலில் ஒன்று தான் குறுந்தொகை. புரியுதான்னு பாருங்க, 8 தொகை நூலில் ஒன்று எது அப்படின்னா குறுந்தொகை. 8 தொகை நூலில் ஒன்று எது? குறுந்தொகை. அடுத்து, அகத்திணை சார்ந்த 401 பாடல்களை கொண்டுள்ளது. அகத்திணை. ஓகேவா? குறுந்தொகை அப்படின்றது அகம் சம்பந்தமான நூல். ஓகேவா? சார் அகம்னா என்ன, புறம்னா என்ன சார்? கேள்வி தோணணும். ஓகேங்களா? சார் அகம்னா என்ன, புறம்னா என்ன? அகம்னா என்ன? அகம் அப்படின்றது இல்லற வாழ்வை சொல்றது. என்னது, இப்போ தலைவன் தலைவி, நம்மளோட இலக்கியத்தில் என்ன சொல்லுவாங்க, தலைவன் இருந்தாங்க தலைவி இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி தலைவன் தலைவியை பற்றி பேசினாங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா அது அகம் அப்படின்னு சொல்றாங்க. புறம் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த போர் புரிகிறது, வீரம், கொடை, கல்வி, இதை பற்றி சொன்னாங்க அப்படின்னா அது புறம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அகம் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும், புறம் அப்படின்னா என்னன்னு தெரியணும். அப்போ அகம் அப்படின்றது என்ன அப்படின்னா இல்லற வாழ்வை பற்றி பேசுறது. என்னது, தலைவன் தலைவி என்னது அந்த இல்லற பாங்குனை பற்றி சொல்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா அகம் அப்படின்னு சொல்றாங்க. புறம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்னது அந்த ஒரு வீரன் இருக்கான், ஒரு மன்னன் இருக்கான், அவன் வந்து அவனோட கொடை எப்படி இருந்துச்சு தெரியுமா, அவனோட கல்வி எப்படி இருந்துச்சு தெரியுமா, அவனோட வீரம் எப்படி இருந்துச்சு தெரியுமா, அவன் எந்த நாட்டிலலாம் போயிட்டு வந்து என்ன பண்ணான், அவங்க போய் போர் புரிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய வந்து அந்த நாட்டை வந்து எடுத்துக்கிட்டான், அவன் எப்படிலாம் வந்து கொடை அளிச்சான் தெரியுமா, யார் வந்தாலும் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான், யார் வந்தாலும் பொருள் கொடுத்து அனுப்பக்கூடியதான் யார் அப்படின்னா அந்த மன்னன். அப்போ அவனோட வீரத்தை பற்றி சொல்றது. அவனோட வீரம் எப்படி தெரியுமா, என்னது அவன் ஒரு ஆள் மட்டும் 10 பேர் அடிப்பான், அந்த அளவுக்கு அவனோட வீரம் அப்படின்றது இருக்கும். இதை பற்றிலாம் பேசுறதா என்ன சொல்றாங்க அப்படின்னா புறநானூறு அப்படின்னு சொல்றாங்க. அகநானூறு அப்படின்னு என்னது, ஒரு தலைவன் தலைவியிடையே இருக்கக்கூடிய அந்த இல்லற பாங்கு, அதுதான் வந்து அகநானூறு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அகநானூறு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும், புறநானூறு அப்படின்றது தெரியணும். அப்போ அகத்தினை பற்றி சொல்லக்கூடிய 401 பாடல்களை எதில் கொண்டிருக்கு அப்படின்னா குறுந்தொகை அப்படின்றது கொண்டிருக்கு. இந்த வரியும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியணும். ஓகேங்களா? அப்போ 8 தொகை நூலில் ஒன்று தான் எதை சொல்கிறாங்க அப்படின்னா அது குறுந்தொகைன்னு சொல்கிறாங்க. அதில் அகம் சார்ந்த நூலாக இருக்கிறத என்ன சொல்கிறாங்க, அதை குறுந்தொகைன்னு சொல்கிறாங்க. அதில் 401 பாடல்களை கொண்டுள்ளது. இந்த பாயிண்ட் அப்படின்றது முக்கியம். ஓகேங்களா? அப்போ அகத்தினை சார்ந்த 401 பாடல்களை கொண்டுள்ளது எந்த நூல், குறுந்தொகை. இந்த பாயிண்ட் புரியுதான்னு பாருங்க. அகத்தினை சார்ந்த 401 பாடல்களை கொண்டுள்ளது என்ன சொல்றாங்க அப்படின்னா குறுந்தொகை அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் கிளியரா தான் பாருங்க, குறுந்தொகை அப்படின்றது என்னன்னு கிளியரா தான் பாருங்க. ஓகே, இது ரெண்டு புரிஞ்சிருச்சு அப்படின்னா உரையாசிரியர் பலரால் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. உரையாசிரியர்கள் இருக்காங்களே அவங்களால நிறைய பேரால, அது வந்து ஏதாச்சும் இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுப்போம், அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேற்கோள் காட்டுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்குது நம்மளோட இந்தியாவில், நம்மளோட தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த சங்க இலக்கியத்தில் கூறப்பட்டிருக்கு, ஆனால் இப்போ வந்து இந்த அவலநிலை அப்படின்றது இருக்கு. அந்த சங்க காலத்தில் வந்து அந்த அகநானூரில் எப்படி தெரியுமா குறிப்பிட்டிருந்தாங்க, அந்த குறுந்தொகையில் எப்படி தெரியுமா குறிப்பிட்டிருந்தாங்க, ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து அவலநிலை நடக்குது. அதை வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்க. முன்னாடி காலம், ஓகேவா, குறுந்தொகையில் குறிப்பிடப்பட்டது தான் இப்போ எப்படி கல்யாணம் பண்ணுறோம், அப்போ எப்படி கல்யாணம் பண்ணாங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அந்த காலம், ஓகேவா, அதாவது குறுந்தொகை இருக்கக்கூடிய காலம், ஓகேவா, அந்த காலத்தில் வந்து ஒரு திருமணம் அப்படின்றது எப்படி நடைபெற்றுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? சரி, ஓகே. அது வந்து அந்த காலம், அது வந்து அகத்திணை சார்ந்த ஒரு இருக்கிறதுனால குறுந்தொகை அப்படின்றது அப்படிதான் இருக்கும். ஓகேவா? அதாவது அந்த காலத்தில் எப்படி வந்து அந்த திருமணம் அப்படின்றது நடைபெற்றுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வந்து தலைவன், ஓகேவா, ஒரு தலைவன் தலைவி, ஓகேவா, 2 பேர் வச்சுப்போம். இது வந்து தலைவன், இது தலைவின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ தலைவன் என்ன பண்ணணும் அப்படின்னா தலைவி கிட்ட போய் பொருள் கொடுத்து, அதாவது வந்து என்னது, இப்போ வந்து மாப்பிள்ளை வீடு போய் என்ன பண்ணுறாங்க, பொண்ணு வீட்டில் போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்துட்டு வராங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, பொண்ணு வீட்டிலேருந்து வந்து என்ன பண்ணுறாங்க, டவுரி வாங்குறாங்க. அதாவது வந்து வரதட்சணை. ஓகேவா? வரதட்சணை கொடுமை, நாத்தனார் கொடுமை, அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க, வரதட்சணை அப்படின்றது வாங்குறாங்க. ஓகேவா? இப்போ கல்யாணம் பண்ணணும் என்ன பண்ணுறாங்க, வரதட்சணை அப்படின்றத வாங்குறாங்க. பொண்ணு வீட்டிலேருந்து இவ்வளோ பணம் கொடுங்க, பொண்ணு வீட்டிலேருந்து இவ்வளோ வந்து சொத்து கொடுங்க, பொண்ணு வீட்டிலேருந்து எவ்வளோ பவுனு போடுவாங்க பொண்ணு வீட்டில், அந்த மாதிரி பேசுறது என்ன அப்படின்னா இந்த இப்போ என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணுறதுக்கு இப்படி வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அதான் வந்து வரதட்சணை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் குறுந்தொகையில் குறிப்பிடப்பட்டிருக்கப்படி அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ
தலைவன் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா தலைவியை வந்து மனம் முடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். தலைவன் தான் வந்து தலைவியை மனம் முடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். தலைவன் தான் போய் பொருள் கொடுத்து அங்கே என்ன பண்ணணும், அவன் மணந்துக்கிட்டு வரணும், அதாவது கல்யாணம் பண்ணிட்டு வரணும். ஓகேவா? பொண்ணு வீட்டிலேருந்து பணம் அப்படின்றது ஒரு பைசா கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த இருந்த நிலைமை அப்படின்றது இப்போ ஃபுல்லாக மாறிடுச்சு அப்படின்றது நமக்கு தெரியுது. அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, அப்படி இருந்த காலம் இப்படி மாறிடுச்சு, இந்த அவலநிலை ஏற்படுது. அப்போ குறுந்தொகையில் இதெல்லாம் குறிப்பிட்டிருந்தாங்க. குறுந்தொகையில் நமக்கு இலக்கியத்தில் இதெல்லாம் குறிப்பிட்டிருக்கு அப்படின்றத நம்ம சொல்லுவாங்க. புரியுதான்னு பாருங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா அந்த அவலநிலை அப்படின்றது மாறிடுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. புரியுதான்னு பாருங்க. குறுந்தொகை குறித்து நீங்கள் அறியும் செய்தியாது. ஓகேவா? குறுந்தொகை அப்படின்றது இருக்கு. எப்படி எப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. முதல்ல 8 தொகை நூல்ல ஒன்று தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா குறுந்தொகை. 8 தொகை நூல்களில் ஒன்று குறுந்தொகை. அந்த 8 தொகை நூலில் இருக்கக்கூடிய குறுந்தொகை அப்படின்றது 401 பாடல்களை கொண்டுள்ளது. அதுவும் அகத்திணையை சார்ந்தது. அகத்திணை அப்படின்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன், என்னது அகம் புறம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதுல அகம் அப்படின்றது என்னது, இல்லற பாங்க சொல்றது. தலைவன் தலைவியிடையே இருக்கக்கூடிய இல்லற பாங்க சொல்றத என்ன சொல்றாங்க அப்படின்னா குறுந்தொகை அப்படின்னு சொல்றாங்க. புறம் அப்படின்னா ஒரு மன்னனோட வீரம், அவனோட கொடை எப்படி இருந்துச்சு, அவனோட கல்வி எப்படி இருந்துச்சு, அதை பத்தி சொல்றதான் வந்து புறநானூறு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது அகத்திணையை சார்ந்த 401 பாடலை கொண்டுள்ளது. அகத்திணை சார்ந்த 401 பாடலை கொண்டுள்ளது. அதுதான் வந்து குறுந்தொகை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க, உரையாசிரியர் பலரால் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. இதான் சொல்லியிருந்தால, உரையாசிரியர்கள் நிறைய பேரால் என்ன பண்ணியிருக்காங்க, அது மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு. மேற்கோள் அப்படின்னா சொல்லியிருக்காங்க, அதாவது வந்து முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சு, முன்னாடி வந்து இப்போ வந்து அந்த கல்யாணத்தையே எடுத்துப்போம். ஓகேவா? திருமணத்தையும் நம்ம எடுத்துப்போம். அப்போ முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? முன்னாடி வந்து என்ன பண்ணாங்க, பொண்ணு வீட்டில் போயிட்டு இவங்க காசு கொடுத்து அந்த தலைவனை என்ன பண்ணணும், தலைவன் தான் பொருள் கொடுக்கணும். தலைவன் பொருளை கொடுத்து என்ன பண்ணணும், அவங்க அப்பா அம்மாட்ட எப்படியாச்சும் இந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இப்படி இருந்த காலம் எப்போ, குறுந்தொகை காலம். ஆனால் இப்போ அப்படி நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்குது, இப்போ நம்ம வந்து என்னது பொண்ணுங்கள்ட்ட போய் காசு வாங்குறோம். ஓகேவா? அவங்க வீட்டில் எவ்வளோ பொண்ணு எவ்வளோ பணம் போடுவாங்க, எவ்வளோ பவுன் போடுவாங்க, என்னது அப்புறம் வந்து எவ்வளோ பைக் வாங்கி தருவாங்களா இல்லை கார் வாங்கி தருவாங்களா அப்படின்ற மாதிரி வந்து அந்த அவலநிலை அப்படின்றது மாறிடுச்சு. டவுரி அப்படின்றது வாங்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. ஓகேங்களா? அப்போ குறுந்தொகை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இதனை தொகுத்தவர் யார் அப்படின்னா பூரிக்கோ. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் அப்படின்றது தெரியணும். இதை தொகுத்தவர் யார் அப்படின்னா பூரிக்கோ. யார் தொகுத்தது அப்படின்னா பூரிக்கோ அப்படின்றதான் தொகுத்தார். ஓகேவா? அப்ப குருபூரி அப்படின்னு வச்சுக்கோங்க. சார் என்ன சார் இது அப்படின்னா பாருங்க, இது வந்து ஒரு ஷார்ட்கட். ஓகேவா? சார் என்ன சார் இது ஷார்ட்கட் அப்படின்னா, குருபூரி அப்படின்னா என்னது, பூரி எப்படி இருக்கும் அப்படின்னா ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். சின்ன பூரியா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் சில்லித்தனமா இருக்கும். சார் இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட்டா சார் அப்படின்னு நீங்கள் தோணலாம். ஆனால் இதே கொஸ்டினை நீங்கள் எக்ஸாமில் எழுதும்போது இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா அப்போ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நானும் அதை மாதிரி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஷார்ட்கட்லாம் எங்கள் டீச்சர்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ எல்லாரும் சொல்லும் போது என்ன பண்ணுவேன், டே இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட்டடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், அப்படியே அவனையே கலாய்ப்பேன். ஓகேவா? அவனை மாதிரி கலாய்ச்சிட்டு இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட்னு சொல்கிறாங்க அப்புறம் அப்படின்னு நினச்சிட்டு நான் போவேன். கடைசியில் பார்த்தா அந்த ஷார்ட்கட் வச்சு தான் அந்த கொஸ்டினே எழுதிட்டு வருவேன், இல்லை ஒரு 1 மார்க் அப்படின்றது போட்டு வருவேன். ஓகேவா? அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, அப்போ ஷார்ட்கட் எந்த அளவுக்கு முக்கியம். பார்க்க வந்து சிம்பிளாக இருக்கும், சிலித்தனமாக இருக்கும், இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட் அப்படின்றது தோணும். ஆனால் அதே ஷார்ட்கட் நமக்கு கை கொடுக்கும்ல, அப்போ தான் வந்து டே இந்த ஒரு கொஸ்டினால தான் நமக்கு இவ்வளோ மார்க் வந்துச்சா, ஒரு 5 மார்க். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து அசால்ட்டாக 1 மார்க் தானே அப்படின்னு நீங்கள் தோணலாம். ஓகேவா? ஆனால் அந்த 1 மார்க் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1 மார்க்கில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 பேர் இருப்பான், 1000 பேர் இருப்பான் எக்ஸாம் எழுதும்போது. ஓகேவா? அதனால் ஒரு மார்க்கும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? 0.5 மார்க்கும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்போ ஒரு மார்க்கும் நீங்கள் என்ன பண்ணணும், இம்பார்ட்டனாக எடுத்து நீங்கள் படிக்கணும். சரிங்களா? புரியுதான்னு பாருங்க. அப்போ குறுந்தொகை அப்படின்றது பார்த்தோம். குறுந்தொகை அப்படின்றது என்னது, மொத்தம் குறுந்தொகை அப்படின்றது மொத்தம் 401 பாடல்களை கொண்டுள்ளது. அதுக்கப்புறம் பார்த்தது என்னது, அதை தொகுத்தது யார் அப்படின்னா பூரிக்கோ. இது என்னது, உரை ஆசிரியர்களால் மேற்கோள் காட்டப்பட்டது எது அப்படின்னா நம்ம குறுந்தொகை பாடல். குறுந்தொகையை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துருக்கோம். அதில் நல் நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றிருந்தோர் ஏத்தும் களியோடு அகம் புறம் என்று இத்திரத்தை 8 தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 8 தொகை நூலில் ஒன்று எது அப்படின்னா குறுந்தொகை. இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் மறந்துடக்கூடாது. ஓகேவா? நடுவில் வர கதைலாம் சொல்லியிருக்கேன். அந்த கதையை வச்சு என்ன பண்ணலாம், இந்த கொஸ்டின் அப்படின்றது நீங்கள் சூப்பராக எழுதலாம். ஓகேவா? அதுக்கு வந்து என்னது, டவுரி வாங்குறாங்க, என்னது கார் வாங்குறாங்க, பைக் வாங்குறாங்க, அதெல்லாம் எழுதக்கூடாது. இந்த 4 பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னா மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? அப்போ குறுந்தொகை குறித்து நீங்கள் அறியும் செய்தி யாதுன்னு கேட்டால் இந்த 4 பாயிண்ட் அப்படின்னு எழுதுனீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. அப்போ என்ன இருக்குன்னு பாருங்க, 8 தொகை நூலில் 1 குறுந்தொகை, அகத்திணை சார்ந்த 401. இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இதுதான் இருக்கிறதுலேயே மறக்கக்கூடியது. ஓகேங்களா? அகத்திணை அப்படின்றத கூட நீங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்க. ஓகேவா? இடத்துல நான் சொல்லியிருக்கேன் அகம்புறம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அகத்திணை சார்ந்த 401. ஓகேவா? 401 மறந்துடக்கூடாது. 401 பாடல்களை கொண்டுள்ளது. உரை ஆசிரியர் பலரால் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. உரை ஆசிரியர்கள் பலரால் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இது மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு. இதை தொகுத்தது யார் அப்படின்னா பூரிக்கோ. இதை தொகுத்தது யார் அப்படின்னா பூரிக்கோ. இதை நீங்க மறந்துடக்கூடாது. இம்பார்ட்டன்டான ஒரு வினா. ஓகேங்களா?
ஏன் இத்தனை வாட்டி சொல்கிறேன் அப்படின்னா இந்த கேள்வி அப்படின்றது ப்ரீவியஸில் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதனால தான் அடிக்கடி முக்கியம்னு சொல்கிறேன். ஓகேவா சார், அப்போ போன வருஷம் கேட்டால் அந்த வருஷம் கேட்க மாட்டாங்களா சார் அப்படின்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, படிச்சுக்கோங்க. ஓகேவா, அந்த மாதிரிலாம் வந்து யோசிக்கக்கூடாது. மூக்கு படப்பாக இருந்தால் அப்பெல்லாம் யோசிக்க தோணும். அந்த மாதிரி வந்து அப்போல்லாம் யோசிக்கக்கூடாது. எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் போகணும். ஓகேங்களா, ஓகே. அடுத்து பாருங்க, தமிழர்கள் புகழையும் பழியையும் எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து யாராச்சும் ஒருத்தவங்க நம்மளை புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா ஜாலியாக இருக்குது அப்படி என்ன பண்ணுவோம், அப்படியே புகழ்ந்து பேசுனா அவளுக்குள்ள வந்து ஜாலியாக இருக்கும். அதே நம்மளை வந்து ஏதாச்சும் இகழ்ந்து பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா அவன் திட்டிக்கிட்டே இருக்காங்களே நம்மளை அப்படி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு அப்படியே மைண்டு அப்செட் ஆகும், அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும், கோபமாக வரும், அப்படின்ற மாதிரிலாம் வரும். ஆனால் நம்மளோட தமிழர்கள், சார் நம்மளும் தமிழர்கள் தானே அப்படின்னா நம்மளோட தமிழர்கள் தான் முன்னாடி இருந்தவங்க. ஓகேவா, இந்த மாதிரி வந்து போர் புரிஞ்சவங்க. அப்போ இப்போதைக்கு நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்குதோ அதே மாதிரி அப்போ இருந்தவங்க மைண்ட் செட் அப்படின்றது வேறு. ஓகேவா, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா நேர்மையாக இருப்பாங்க, அவங்களோட வீரம் அப்படின்றது இருக்கும். இப்போலாம் என்ன பண்ணுவோம், சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம பயப்படுவோம். ஆனால் அப்போ இருந்த தமிழர்கள் அப்படின்றது எப்படி இருப்பாங்க, ரொம்ப வீரமாக இருப்பாங்க. உடம்பு அப்படின்றது எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னா நிறைய வந்து அப்போலாம் வந்து இந்த மாதிரி வந்து சிம்பிளாக எந்த வேலையுமே செய்ய முடியாது. அப்போலாம் வந்து எல்லா வேலையும் வந்து கையால் தான் செய்யணும், போகணும், வரணும், ஓடணும், ஓடியாரணும், அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி இருந்த காலத்தில் அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு, அவங்க எந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்காங்க அப்படின்றதான் சொல்ல போகிறோம். ஓகேவா, அப்போ தமிழர்கள் புகழையும் பழியையும் எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது. ஓகேவா, இப்போ எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா புறநானூறு. சார் இந்த ஒரு பாயிண்ட் புரியணும், புறநானூறு அதை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா, இப்போ என்ன சொல்லியிருக்கேன், புறம் அப்படின்னா என்னப்பா, புறம் அப்படின்னா வெளியே. ஓகேவா, இதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். புறம் அப்படின்னா நீங்கள் வந்து பஸ்லலாம் பார்த்துருக்கோம், கரம் சிரம் புறம் நீட்டாதீர்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகேவா, கரம்னா கை, சிரம் அப்படின்னா அந்த சைடு, புறம் அப்படின்னது வெளியே வந்து நீட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அப்போ தான் நமக்கு தெரியணும். ஓகேவா, அப்போ புறம் அப்படின்னா என்ன அப்படின்னா வெளியே இருக்கிறது அப்படின்னா ஒன்றும் புரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வந்து அந்த வீரம், ஒரு மன்னன் எப்படி இருந்துச்சான், அவனோட வரலாறு எப்படி இருந்துச்சு, அவனோட வீரம் எப்படி இருந்துச்சு, அவனோட கொடை எப்படி இருந்துச்சு, ஒரு கல்வி எப்படி இருந்துச்சு, அதை பற்றிலாம் சொல்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புறநானூறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ தான் என்ன கேட்டுறாங்க, தமிழர்களோட புகழ் பழி. ஓகேவா, அப்போ இந்த கொஷினே எப்படி கேட்குறாங்க அப்படின்றது புரியணும். பாருங்க, தமிழர்களோட புகழையும் பழியையும் எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, பார்க்கலாமா? ஓகே சார், என்ன சார் இது, யாரோ ஒருத்தர் வந்து முண்டாசெல்லாம் கட்டிட்டு பின்னாடி வந்து ஒரு குதிரை இருக்கு. ஓகேங்களா, குதிரை இருக்கு, யாருன்னு தெரியுதா? ஆதி ஹிப்ஹாப் ஆதி அவரு தான் இது. ஓகேவா, அந்த வீரன் அப்படின்றதுக்காக நான் வச்சேன், கடைசியில் அது கலர் மாறிடுச்சு. ஓகேங்களா, அந்த வீரன் படம் யாரெல்லாம் பார்த்துறீங்க, அந்த நெருப்பு விடுவார், என்னது அந்த மின்னல் வரும். ஓகேவா, அந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹிப்ஹாப் ஆதி, அந்த புகழ், அந்த எப்படி இருக்கணும் அப்படின்னு தமிழர்களை பற்றி தேடும் போதே இந்த பிக்சர் அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்துச்சு. சரி ஓகே, நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வச்சேன், இங்கே கலர் மாறிடுச்சு. ஓகேவா, சரி ஓகேவா, நம்மளோட தமிழர்கள் புகழையும் பழியையும் எப்படி வந்து அணுகுனாங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஓகே, கொஸ்டின்குள்ளே வந்துடுவோம். ஃபஸ்ட்டு பாருங்க, புகழ். ஓகேவா, ஓகே, புதன் புகழ் வரும் என்றால், ஓகேவா, சாரிடா இது வராது, புகழ் வரும் என்றால் தமிழர்கள் தம் உயிரையும் கொடுப்பர். ஓகேவா, எனக்கு புகழ் வரும்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் உண்மையான ஒரு தமிழனாக இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட உயிரையும் கொடுப்பேன். என்னோட உயிரையும் கொடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த புகழை வந்து வாங்கிப்பேன். என்னது, இவர் தான் வந்து முன்னாடி நின்று என்ன பண்ணார் அப்படின்னா எல்லா எதிரிகளை வந்து அழிச்சாரு அப்படின்னா என்னது, அந்த மாதிரி அழிச்சிட்டு தான் செத்தாரு அப்படின்னப்போ என்னது, என் உயிரையும் என்னோட உயிரையும் முன்னாடி கொடுத்துட்டு நான் அந்த புகழை வந்து ஏற்றுப்பேன் அப்படின்ற அளவு யார் இருந்திருக்கா அப்படின்னா நம்மளோட தமிழர்கள் இருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க அப்படின்றது நம்மளால இப்போ இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியுது. நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இருந்தானா எனக்கு புகழலாம் ஒன்று வேணாம், எனக்கு உயிர் இருந்தால் போதும், நான் ஓடுறேன் அப்படின்னு என்ன பண்ணுவோம், ஓடிடுவோம். ஓகேவா, அந்த மாதிரி நம்மளோட தமிழர்கள் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா புகழ் வரும் எனில், ஓகேவா, எனக்கு வந்து அந்த புகழ் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என் உயிரையும் கொடுப்பேன், என் உயிரையும் கொடுத்து அந்த புகழை வந்து நான் வாங்கிப்பேன் அப்படின்ற அளவுக்கு இருந்திருக்காங்க. புரியுதான்னு பாருங்க, நம்மளோட தமிழர்கள் புகழ் பழி எப்படி இருந்துச்சு அப்படின்றது கொஸ்டின். ஓகேவா, என்ன கொஸ்டின் கேட்டுறாங்க பாருங்க, தமிழர்கள் புகழையும் பழியும் எவ்வாறு ஏற்றதாங்க. ஓகேவா, எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது. ஓகேவா, இந்த பாயிண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அதுதான் புகழ் வரும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, தமிழர்கள் தன்னோட உயிரையும் கொண்டு போய் கொடுத்துருவாங்களாம். ஓகேவா, புகழ் வரும் என்றால் தமிழர்கள் தம் உயிரையும் கொடுப்பர், என்னோட உயிரையும் கொடுத்துக்கும். அப்போ நானும் இனிமேல் வந்து புகழ் வரும் அப்படின்னா நான் என்னோட உயிரையும் கொடுக்கணும். ஓகேங்களா, ஓகே, அடுத்து பழி அப்படின்னா பாருங்க, பழி வரும் என்றால் உலகம் முழுவதும் கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்.
பழி வரும் என்றால் இந்த உலகம் முழுதும் கிடைச்சாலும் ஏற்றுக்க மாட்டாங்களாம். அதாவது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உனக்கு 100 கோடிக்கு வரேன், என்ன பண்ணு அப்படின்னா அந்த நகரத்தை போய் அழிச்சிட்டு வந்துரு, அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியை போய் அழிச்சிட்டு வந்துரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. பல கோடி தரேன் இருக்குது, என்ன உனக்கு என்ன வேணுமோ நான் தரேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. தமிழர்கிட்ட முன்னாடி இருந்த தமிழர்கள்ட்ட அவங்க என்ன பண்ணுவான், எனக்கு பழி வரும் ஓகேவா, அவனை நான் அழிச்சேன் அப்படின்னா அந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை அழிச்சேன் அப்படின்னா அதனால் இவன் தான் அழிச்சான் அப்படின்னு வந்து ஒரு பழி வந்துடும். அப்படி அந்த பழி எனக்கு வேணாம், அப்படிப்பட்ட பழி எனக்கு வேணவே வேணாம், நான் வந்து நீ இந்த உலகத்தையே கொடுத்தாலும் எனக்கு அது தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு இருந்திருக்காங்க ஓகேவா. இப்போலாம் என்னது அற்ப சில விஷயத்துக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப கீழ்த்தரமான வேலையெல்லாம் வந்து சில பேர் செய்கிறாங்க ஓகேவா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் நம்மளோட தமிழர்கள் இந்த அளவுக்கு இருந்திருக்காங்க அப்படின்றது நமக்கு போற்றுதலுக்குரியதாக இருக்குது சரிங்களா. அப்போ பழி வரும் என்றால் அப்போ எனக்கு ஒரு விஷயம் பழி வந்துடும் அப்படின்னா என்னது, அந்த மாதிரி வந்து உலகத்தையே கொடுத்தாலும் ஓகேவா, உலகம் முழுவதும் கிடைத்தாலும், அந்த வார்த்தையை பாருங்களேன், உலகம் முழுவதும் இந்த உலகத்தையே உங்களுக்கு கிடைச்சி கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புகழ் அப்படின்றது உங்களுக்கு புரியணும், பழி அப்படின்றது புரியணும். புகழ் அப்படின்றது என்னது சார், விஜய் டிவியில் வருவார் அவர் தானே அப்படின்னா அவர் கிடையாது ஓகேவா. புகழ் அப்படின்றது தன்னை வந்து பெருமையாக சொல்கிறது, அதான் வந்து புகழ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா. சார் அதுக்கே மீனிங் தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது ஓகேவா. புகழ் பழி ஓகேவா. பழி அப்படின்றது அந்த ஒரு இழிவான செயல் ஓகேவா, இவன் தான் அந்த திருடுனா அப்படின்றது ஒரு பழியான செயல் ஓகேவா, ஒரு தீங்கான செயல் ஓகேவா, அதுதான் பழி அப்படின்னு சொல்கிறோம். புகழ் அப்படின்றது என்னது, ஓகே புகழ் அப்படின்றது என்னது ஒரு நல்ல விஷயம் ஓகேங்களா, அதுதான் வந்து புகழ் பழி அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா. அப்போ புகழ் வரும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, தன்னோட உயிரையுமே கொடுக்குறாங்க. பழி வரும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னது, உலகம் முழுவதும் கிடைச்சாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உலகம் முழுவதும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. புரியுதா. அப்போ இந்த கொஸ்டின் முக்கியமான ஒரு கேள்வி, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அதனால் இது இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா, இது படிக்காமல் இருக்கவே கூடாது சரிங்களா. அடுத்த கேள்வி போகலாமா. ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சிறுவினா அப்படின்றது பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இப்போதைக்கு நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா குருவினா அப்படின்றது பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிறுவினா அப்படின்றது பார்க்க போகிறோம். பார்க்கலாமா. மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் விவரிக்க. மலை வந்து ஓகேவா, இது வந்து மலை தான் ஓகேவா, அது கலர் சேஞ்சாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மலை ஓகேங்களா. அப்போ மலை ஓகேவா மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் விவரிக்க ஓகேவா. அந்த மலை இருக்குல்ல அது வந்து மனித வாழ்வோட சிறப்பிடம் பெற்றிருக்கு, அதை வந்து எடுத்துக்காட்டோட சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சார் எப்படி சார் மலை வந்து எப்படி சார் வந்து நம்மளோட தமிழர்களோட வந்து ஒரு ஒன்றிணைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி இருந்தது நம்ம வந்து 5 வகை நிலமாக பிரிச்சிருப்போம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி அப்படின்றது மலையும் மலை சார்ந்த இடமும், குறிஞ்சி அப்படின்றது என்னது மலையும் மலை சார்ந்த இடமும். மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படின்னா பெய்கிற மலை கிடையாது, இந்த மலை ஓகேங்களா. இந்த லைக்கு இந்த லை வரும் ஓகேவா, இது நல்லா தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் ஓகேவா. இந்த லை அப்படின்றது மலை பொழிகிறது ஓகேங்களா, அதே இந்த லை அப்படின்றது பெருமலையை குறிக்கிறது. இந்த மலையை குறிக்கிறது என்ன சொல்றாங்க, அதை சின்ன லை போடுறாங்க, அது மலை. அடுத்து மேகத்திலிருந்து மழை பொழியுதுங்களா, அது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த லை ஓகேங்களா, மழை பொழிகிறத சொல்றாங்க. புரியுதானே பாருங்க. அப்ப மழை அப்படின்றது மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்று உள்ளது, மழை அப்படின்றது மனித வாழ்வோட சிறப்பிடம் பெற்றுள்ளது, அதை எடுத்துக்காட்டோட விவரிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மலை அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு புரியணும் ஓகேவா. பெய்கிற மலை கிடையாது, மேகத்திலேருந்து வரக்கூடிய பெய்கிற மலை கிடையாது. இந்த மலை அப்படின்றது என்னது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய மலைகள் ஓகேங்களா, இது உங்களுக்கு புரியணும் ஓகேங்களா. அடுத்து பாருங்க எப்படி இது வந்து சிறப்பிடம் பெற்றுள்ளது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஓகேவா. அதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிரிச்சோம் ஓகேவா. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு பிரிப்போம். குறிஞ்சி அப்படின்றது மலையும் மலை சார்ந்த இடமும் ஓகேவா. முல்லை அப்படின்றது காடும் காடு சார்ந்த இடமும் ஓகேங்களா. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, 5 வகை நிலங்கள் இருக்கா. குறிஞ்சி அப்படின்றது மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை அப்படின்றது காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் அப்படின்றது வயலும் வயல் சார்ந்த இடமும், அடுத்து நெய்தல் அப்படின்றது கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை அப்படின்றது சுரமும் சுரம் சார்ந்த இடமும். சுரம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அந்த பாலை நிலம் ஓகேங்களா, அதுதான் வந்து சுரம் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா. அங்கே தண்ணியே இருக்காது, ஒரு பாலைவனம் மாதிரி ஓகேங்களா, அதுதான் வந்து சுரம் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா. அப்ப நம்ம எதை பத்தி பார்க்குறோம் அப்படின்னா குறிஞ்சி நிலத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் ஓகேவா. அப்ப குறிஞ்சி நிலத்துல தான் என்ன இருக்கு, மலை அப்படின்றது இருக்கு. அப்போ மலை வந்து மனித வாழ்வோட எப்படி ஒன்றிணைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் மனித சமூகத்தின் ஆதிநிலம் மலை.
இந்த பாயிண்ட் கரெக்டானு பாருங்க. மனித சமூகத்தோட ஆதிநிலை வந்து மலையா அப்படின்னா ஆமாம், மனித சமூகத்தோட ஆதிநிலை எது அப்படின்னா மலை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் ஓகேவா, அந்த காலத்தில் யார் இருந்தா எங்கேருந்து நம்ம உருவானோம் அப்படின்னா மலையிலேருந்து தான் உருவானோம். அதுதான் குறிஞ்சி. அதனால தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, குறிஞ்சி நிலத்தை ஃபர்ஸ்ட் வச்சிருக்காங்க. அப்போ மழையும் மலை சார்ந்த இடமும் ஓகேங்களா, அங்கே இருக்கக்கூடிய இடையர் அதாவது வந்து ஆடு மேய்க்கக்கூடியவங்க தான் என்ன பண்ணாங்க, நம்மளோட ஒரு இடமா, அதாவது வந்து முன்னாடி வந்து கதை இருக்கும், அதாவது அந்த மலையிலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சக்கரத்தை உருட்டிவிட்டு தான் ஒரு சக்கரம் அப்படின்றது உருளுது அப்படின்றது தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் சக்கரத்தை அப்படின்றத உருவாக்குறாங்க. அதை வச்சு தான் வந்து அந்த பானை செஞ்சாங்க, நெருப்பு வந்து உருவாக்குனாங்க அப்படின்றது ஒரு கதையே இருக்குது ஓகேவா. அதெல்லாம் வந்து நீங்கள் சின்ன பிள்ளையில அந்த சோசியல் சயின்ஸ்லேயே அதெல்லாம் படிச்சுருந்துக்கலாம் ஓகேவா. அப்போ மனித சமூகத்தோட ஆதிநிலை எது அப்படின்னா மலை தான். முன்னாடி எங்கே வந்து அந்த மனித உலமை தோன்றுச்சு அப்படின்னா மலையில தான் தோன்றுச்சு அப்படின்றதான் சொல்கிறது தான் வந்து இந்த விஷயம் ஓகேவா. மனித சமூகத்தின் ஆதிநிலம் எது அப்படின்னா மலை. இதே மாதிரி நம்மளோட தமிழ் வந்து எங்கேருந்து தோன்றுச்சு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பொதிகை மலை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க பொதிகை மலை. அது என்ன சார் பொதிகை மலையில எப்படி சார் தமிழ் தோன்றும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. பொதிகை மலையில இருந்தது யாரு அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். அதுல இருந்தது யார் அப்படின்னா புலவர்கள். அங்க இருந்தது யார் அப்படின்னா முனிவர்கள், தமிழ் முனிவர்கள். அவங்க என்ன பண்றாங்க, நம்மளோட தமிழ்ல எப்படிலாம் போற்றி வளர்க்கலாம், எப்படிலாம் வந்து அந்த வார்த்தைகளை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு என்ன பண்றாங்க, அதிகமா வந்து உருவாக்குனாங்க. அதனாலதான் வந்து நம்மளோட தமிழ் வந்து எங்க உருவானுச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா மலைகளுக்கு இடையே தோன்றியது, பொதிகை மலைகளிடையே தோன்றியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கதான் வந்து திருநெல்வேலி சைடு இருக்கக்கூடிய அந்த பொதிகை மேல தான் வந்து அதிகமான புலவர்கள், அதிகமான முனிவர்கள் அப்படின்றது இருந்தாங்க. புரியுதா? அப்ப பாருங்க, மனித சமூகத்தோட ஆதிநிலம் எது அப்படின்னா மலை ஓகேங்களா. இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு தான் அதெல்லாம் சொல்றேன். இதை நீங்க மறந்துடக்கூடாது. எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதணும் அப்படின்னா மனித சமூகத்தோட ஆதிநிலை. மனித சமூகம் ஃபர்ஸ்ட் தோன்றி இருந்த இடம் எது அப்படின்னா அது மலையை தான் குறிப்பிடுறாங்க. அப்ப மனித சமூகத்தோட ஆதிநிலம் எது அப்படின்னா அது மலை. அடுத்து மலைநிலத்தை தமிழ் இலக்கியம் குறிஞ்சி என்றே குறிப்பிடப்படுகிறது. சொன்னா மலைநிலத்தை தமிழ் இலக்கியம் எப்படி சொல்லுது, குறிஞ்சி அப்படின்னு சொல்லுது. இங்க இருக்கா குறிஞ்சி அப்படின்றது என்ன சொன்னேன், மலையும் மலை சார்ந்த இடமும். அப்ப என்ன பண்றாங்க, நம்மளோட மலை நிலத்தை ஓகேவா, மலையில இருக்கக்கூடிய நிலத்தை நம்மளோட தமிழ் இலக்கியம் எப்படி சொல்லுது அப்படின்னா குறிஞ்சி அப்படின்னு தான் சொல்லுது. தமிழ் இலக்கியம் எப்படி சொல்லுது, அதை குறிஞ்சி அப்படின்னு சொல்லுது. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? அடுத்து திராவிடர்களை கமிழ் சுவலபில் மலைநில மனிதர்கள் என்கிறார்கள். திராவிடர்கள் எப்படி சொல்றாங்க, கமிழ் சுவலபில் மலை மனிதர்கள் ஓகேவா. திராவிடர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கமிழ் சுவலபில் மலைநில மனிதர்கள், மலைநில மனிதர்களாம் ஓகேவா. அப்போ மலையில வாழ்ந்ததுனால தான் மழைநில மனிதர்கள் அப்படின்னு சொல்றாங்க கமிழ் சோழபில் ஓகேவா. திராவிடர்கள் என்ன சொல்றாரு, கபில் சோழபில் அப்படின்றவரு மலைநில மனிதர்கள் என்கிறார். அடுத்து இந்திய பழங்குடியினர் பெயர்கள் மானுட புவிச்சூழலை வெளிப்படுத்தி கொண்டன. அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பெயர்கள் அப்படின்றது மானுட புவிச்சூழலை வெளிப்படுத்துறதா இருக்கு. இப்ப நீங்க வந்து இந்த திருநெல்வேலி எல்லாம் போனீங்க அப்படின்னா போகர், அதாவது இந்த வாழ்ந்த மனிதர் யார் அப்படின்னா அங்க பொதிகை மலையில இருந்தது யார் அப்படின்னா போகர் இருந்திருப்பாரு. அவங்களோட பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போகர், அந்த மாதிரி முனிவர்களோட பேர்லாம் வச்சிருப்பாங்க ஓகேவா. அந்த மாதிரி இருக்கிறதா வந்து என்ன பண்றாங்க, அப்ப இந்திய பழங்குடி என்ன பண்றாங்க, அவங்களோட பெயர்கள் மானுட புவியியல் அப்படின்னா எங்க இருந்தோம் ஓகேவா. இப்போ நீங்க நல்லா பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நல்லா வந்து அந்த குலதெய்வ பேரெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே வைப்பாங்க. அதாவது கருப்புசாமி, கந்தசாமி அப்படிலாம் வைப்பாங்க. அதெல்லாம் வந்து அந்த இருந்தக்கூடிய இடம், அந்த சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள், அதை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா பெயரிடுறாங்க. அதே மாதிரி இந்திய பழங்குடியினர் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட பெயர்கள் அப்படின்றது மானிட புவிச்சூழலை, அந்த இருந்தக்கூடிய இடத்தை அதான் மானிட புவிச்சூழல்னு சொல்றாங்க. அப்ப வந்து அந்த சுத்தி இருந்தக்கூடிய பகுதியை வச்சு என்ன பண்றாங்க, அந்த இடத்தை வெளிப்படுத்தி கொண்டாடுறாங்க அப்படின்றத சொல்றாங்க. புரியுதாப்பா? ஓகே, அடுத்த பாயிண்ட் போலாமா? அடுத்து பாருங்க, பழங்குடியினர் உயரமான இடத்தில் ஓடும் சிற்றாறு ஓடைகளை ஓட்டி குடியிருப்பவை அமைத்தனர் ஓகேவா. அதாவது வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த பேர்கில்ஸ் அப்படின்றத பார்த்தா தெரியும். அதாவது வந்து எப்பயுமே வந்து எப்படி வந்து அந்த பேர்கில்ஸ் வந்து உயிர் பிழைப்பார் அப்படின்னா எப்பயுமே வந்து ஆறு, அதாவது வந்து அந்த நீரோட்டம் இருக்கக்கூடிய பகுதிக்கு பக்கத்துல தான் வந்து அந்த டென்ட் அப்படின்றத அமைப்பார். அதே மாதிரி நம்மளோட தமிழர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மலையில இருந்தாலும் எங்க வந்து அந்த அருவி இருக்கு, எங்கெங்கெல்லாம் அந்த தண்ணி ஓடம் இருக்கு, அதுக்கு பக்கத்துல தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா தன்னோட குடியிருப்பு அப்படின்றத அமைச்சிருப்பாங்க. அப்ப பழங்குடியினர் உயரமான இடத்தில் ஓடும் சிற்றாறு. அப்ப பழங்குடியினர் என்ன பண்றாங்க, நல்லா உயரமான இடத்துல ஓடும் சிற்றாறு ஓகேவா. சிற்றாறு அப்படின்னா சின்ன ஆறு, அந்த வந்து அந்த அருவியிலேருந்து தண்ணி வந்து உளுந்து என்ன பண்ணுது, ஒரு பாதையை ஏற்படுத்தி அப்படியே தண்ணி ஓடும், அதுதான் வந்து சிற்றாறு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஓடக்கூடிய பகுதிகள் ஓடைகளை ஒட்டி குடியிருப்பை அமைச்சிருக்காங்க. அந்த ஓடைகளை ஒட்டி அப்படின்னா அதுக்கு பக்கத்துல தான். ஏன் சார் அந்த மாதிரி அமைக்கணும், நல்லா வந்து உள்ள போய் அமைச்சிக்கலாம்ல, நல்லா காட்டுக்குள்ள போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல அந்த வீட்டை வந்து கட்டிக்கலாம்ல, இல்லை அவங்க இருக்கக்கூடிய பகுதியை வச்சுக்கலாம்ல. ஏன் வந்து பக்கத்துலேயே வந்து செஞ்சாங்க, ஏன் வந்து பக்கத்துலேயே அதை வச்சாங்க அப்படின்றது தெரியுமா? ஏன் அப்படின்னா அப்போதான் வந்து ஈஸியாக வந்து தண்ணி கிடைக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு படகு செஞ்சோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு ஓடம் செஞ்சோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணலாம். அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எப்பயுமே ஆறுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் என்ன பண்ணுறாங்க அந்த குடியிருப்பு அப்படின்றத அமைப்பாங்க. அது மூலயமா தான் என்ன பண்ணலாம், ஈஸியாக உணவு அப்படின்றது சமைச்சிக்க முடியும், உணவு அப்படின்றது எடுத்துக்க முடியும்.
தண்ணி அப்படின்றது ஈஸியாக கிடைக்கும். ஓகேவா, அந்த மலையிலேருந்து வரக்கூடிய தண்ணி அப்படின்றது ஈஸியாக கிடைக்கும். ஓகேவா, அதனால தான் என்ன பண்ணுறாங்க நம்மளோட பழங்குடியினர். ஓகேங்களா, ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம், நம்மளோட பழங்குடியினர் கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அலட்சியமாக நினைக்கிறோம். அவங்கெல்லாம் பார்த்தா யாரா அவங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். ஆனால் அவங்க தான் நம்மளோட பழங்குடியினர்கள். ஓகேவா, அது வந்து ரொம்ப வருஷமாக என்னது அவங்களேருந்து தான் நம்ம வந்திருக்கோம். ஆனால் வந்து அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம படிச்சிட்டோம், 4 வார்த்தை நமக்கு தெரியுது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்கள அலட்சியமாக நினைக்கிறது, அவங்கள வந்து ஒரு மரியாதை இல்லாமல் நடத்துறது, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய செயல் அப்படின்றது நடக்குது. ஓகேவா, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அவங்களாம் யார் அப்படின்னா நம்மளோட பழங்குடியினர்கள். ஓகேங்களா, அப்போ பழங்குடியினர் உயரமான இடத்துல ஓடும் சிற்றாறு ஓடைகளை ஒட்டி குடியிருப்பை ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் ரொம்பவே பழமையான பழங்குடியினர் இன்னுமே அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உலகம் வெளில இருக்குது அப்படின்றதே தெரியாது. யாராச்சும் வந்து அங்கே போய் பேட்டி எடுக்க போனாலோ இல்லை யாராச்சும் போயிட்டு அந்த இடத்துக்குள்ளே போயிட்டு ஆராய்ச்சி செய்ய போனாலோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேட்டையாட செய்கிறாங்க. அதை வந்து அவங்களை கொல்ல செய்கிறாங்க. யாராச்சும் இப்போ வந்து நான் வந்து அந்த இடம் எப்படி இருக்குது அவங்கள போயிட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பேட்டி எடுக்கணும், அவங்களுக்கு இந்த மாதிரி உலகம் இருக்குது, இங்கே வந்து வாழுங்க, இங்கே வந்து நல்ல சாப்பாடு இருக்குது, இங்கே வந்து ஏதாச்சும் இங்கே வந்து இருங்க அப்படின்னு நான் சொல்ல போனாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, என் மேலே தாக்குதல் நடத்துவாங்க. அவங்கள பொறுத்தளவு என்ன அப்படின்னா இவங்கெல்லாம் நம்மளாம் வந்து ஒரு அந்நியர்கள், இவங்களாம் வந்து என்னது புதுசாக ஏதோ ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அவங்களோட என்ன உடை அப்படின்னா அந்த இலைத்தலைகள் உடை தான் இன்னுமே அணிஞ்சிட்டு இருக்காங்க. இனிமே அந்த விலங்குகளோட தோலை தான் வந்து இனிமேல் இது அணிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களோட சாப்பாடு அப்படின்றப்போ பச்சை இலை, பச்சை காய்கறி, பச்சை அந்த மாமிசத்தை கூட இன்னும் உண்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு உலகம் இருக்குது, இப்படி ஒரு மக்கள் இருக்காங்க அப்படின்றது இன்னி வரையும் தெரியல. ஓகேங்களா, ஆனால் அதே மாதிரி இப்போ என்ன பண்ணிடுச்சு நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி ஓகே அவங்க வந்து அந்த பழங்குடியினராக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்க இருந்துட்டு போட்டோம், நம்ம அவங்கள போயிட்டு டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்றதுங்க. ஒரு வாட்டி என்னது இந்த மாதிரி வந்து ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்றதுக்காக போனாங்க, அவங்கள கொன்னேட்டாங்க. ஓகேவா, அவங்க வந்து என்னது அவங்க அந்நியர்கள், அவங்க வந்து நம்மள ஏதாச்சும் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சி என்ன பண்ணாங்க அப்படின்னா பழங்குடியினர்கள் அவங்களோட ஈட்டியை வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா போய் பேட்டி எடுக்க போனவங்கள கொண்டுட்டாங்க. ஓகேவா, அந்த மாதிரி வந்து அவங்கள பொறுத்தளவு என்ன அப்படின்னா அவங்களுக்கு இந்த லைஃப் அப்படின்றது பிடிக்கல. ஓகேவா, இப்படியாச்சும் அவங்க சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி. ஓகேவா, அவங்களுக்கு வந்து இயற்கை உணவு தான், இயற்கை காற்று தான், இயற்கை தண்ணீர் தான். அவங்களுக்கு நம்மள இருக்க மாதிரி எந்த ஒரு கெமிக்கல் அப்படின்றது எதுவுமே கிடையாது. அவங்கள பொறுத்தளவு அந்த காட்டில் இருக்கக்கூடிய உணவு, காட்டில் இருக்கக்கூடிய அந்த வாழிடம், அவ்வளோதான். அதுபடி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பழங்குடியினர் அப்படின்றது வாழ்ந்துட்டு வராங்க. ஓகேவா, ஓகே. அப்போ என்னென்னு பாருங்கள், பழங்குடியினர் உயரமான இடத்துல ஓடும் சிற்றாறு ஓடைகளை ஒட்டி தான் என்ன பண்ணுறாங்க குடியிருப்பு அப்படின்றத அமைக்கிறாங்க. அடுத்து அவை பழங்குடியினர் மலை சார்ந்த சமய கூறுபாடு சார்ந்த புரிதலை தருகின்றன. அவ என்ன பண்றாங்க அப்படின்னா பழங்குடியினரோட மலை சார்ந்த சமய கூறுபாடு சார்ந்த புரிதலை தருகின்றன. முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேவா, அந்த மலை சார்ந்த அப்படின்னா என்ன சார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்க அந்த மலையில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து தண்ணி கிடைக்குது, எங்கெங்கெல்லாம் வந்து சாப்பாடு கிடைக்குது, அவங்களோட எப்படி வந்து அவங்களோட அணுகுறாங்க. ஓகேவா, அதாவது வந்து இப்போ வந்து உங்களை கொண்டு போய்ட்டு அந்த இடத்துல போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மலையில் ஒரு காட்டில் போட்டோம் அப்படின்னா அவங்களால ஒரு நாள் கூட உயிர் வாழ முடியாது. ஓகேவா, ஏன்னா நம்ம கொஞ்சம் சொகுசாகவே இருந்து பழகிட்டோம். ஓகேவா, அந்த மாதிரி காட்டில் கொண்டு போய் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, எங்கே போகிறதுன்னு தெரியாது, எங்கே வர்றதுன்னு தெரியாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த பழங்குடியினரை அங்கே இருக்காங்கல்ல அவங்க எங்கே வேணால் போகலாம், ஆனால் திருப்பி கரெக்டாக அதே இடத்துக்கு வருவாங்க. அந்தளவுக்கு அவங்களோட ஞாபக சக்தி, அந்தளவுக்கு அந்த மலையோட அந்த புரிதல் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா, அப்போ அவை பழங்குடியினர் மலை சார்ந்த சமய கூறுபாடு சார்ந்த புரிதலை வந்து நமக்கு தருது. அந்த பழங்குடியினருக்கு நம்மளோட தமிழோட ஒப்புமை அப்படின்றது இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்த பாயிண்ட் போகலாமா? ஓகே, புரியுதான்னு பாருங்கப்பா. என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத பாருங்க. மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டோட விவரிக்க. மலை வந்து மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றிருக்கு, அதை எடுத்துக்காட்டோட விளக்கு அப்படின்னு கேட்டாங்க. மனித சமூகத்தோட ஆதி நிலம் என்ன சொல்றாங்க அப்படின்னா மலை அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் மக்கள் வாழ்ந்த இடம் எது அப்படின்னா மலை தான். ஓகேங்களா, மக்கள் ஃபர்ஸ்ட் வாழ்ந்த இடம் எது அப்படின்னா அது மலை தான். மலை நிலத்தை தமிழ் இலக்கியம் குறிஞ்சி என்றே குறிப்பிடுகிறது. மலை நிலத்தை தமிழ் இலக்கியம் என்ன பண்ணுது அப்படின்னா குறிஞ்சி அப்படின்னு சொல்லுது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் குறிஞ்சி அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன், மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா, அந்த மாதிரி இருக்கிறத சொல்றாங்க. அடுத்து திராவிடர்கள் கபில் சோழபில் என்ன சொல்றாரு அப்படின்னா மலைநில மனிதர்கள் என்கிறார். திராவிடர்கள் என்ன பண்றாரு, கபில் சோழபில் மலைநில மனிதர்கள். அது என்ன சார் நம்மளோட திராவிடர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா மலைநில மனிதர்கள் அப்படின்னா மலையில வாழ்ந்தவங்க, அதனால தான் என்ன சொல்றாரு மலைநில மனிதர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய பழங்குடியினர் பெயர்கள் மானுட புவிச்சூழலை வெளிப்படுத்திக் கொள்கிறாங்க. இந்திய பழங்குடியினர் பெயர்கள் அப்படின்றது அந்த இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை பொறுத்து தான் அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. பழங்குடியினர் என்ன பண்றாங்க அப்படின்னா உயரமான இடத்துல இருக்கக்கூடிய அந்த சிற்றாறு ஓடக்கூடிய பகுதியில் என்ன பண்றாங்க அப்படின்னா குடியிருப்பு அப்படின்றது அமைச்சிருக்காங்க. அவை பழங்குடியினரோட மலை சார்ந்த சமய கூறுபாடு சார்ந்த புரிதல் நமக்கு தருது. ஓகேங்களா, ஓகே சார். இது என்ன சார் இது அப்படின்னா முருகன், தமிழ் கடவுள் முருகன். ஓகேவா, அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது முருகனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, அதனால முருகன் போட்டோ வச்சிருந்தேன். உங்களுக்கு வந்து லைட்டா கலர் மாறிடுச்சு, 2 சைடு இருக்கிறது மயில். ஓகேங்களா, ஓகேவா, ஓகேப்பா பார்க்கலாமா? ஓகே, தமிழ் பண்பாட்டின் அடையாளம். கொஷின் பார்த்துக்கோங்க.
தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து என்பதை விளக்குக. தமிழ் பண்பாட்டோட அடையாளம் வந்து காவடி சிந்து. அதாவது வந்து இப்பயுமே என்ன பண்றாங்க, நான் வந்து முருகனுக்கு காவடி எடுக்க போறேன், ஓகேவா, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் வந்து வேண்டியிருக்கேன், எனக்கு வந்து நான் போய் காவடி எடுக்க போறேன். காவடினா என்னது, அந்த மாதிரி கழுத்தில் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டான்ஸ் ஆடுவாங்க, அந்த நடந்தே போவாங்க, ஓகேவா. முருகனுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த மாதிரி நடந்து போவாங்க, ஓகேவா. அதுதான் வந்து காவடி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தமிழ் பண்பாட்டோட அடையாளம் என்ன அப்படின்னா காவடி சிந்து. தமிழ் பண்பாடு, நம்மளோட பண்பாடு இருக்குல்ல, நம்மளோட வரலாறு இருக்கு, நம்மளோட பண்பாடு இருக்கு, அதோட அடையாளம் எது அப்படின்னா நம்மளோட காவடி சிந்து அப்படின்னு சொல்றாங்க. அப்படி காவடி சிந்துல என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம், ஓகேங்களா. காவடி என்பது தடம் பண்பாட்டு கூறுகளுள் ஒன்று, ஓகேங்களா. எனக்கு லைட்ல ஒன்றும் தெரிய மாட்டேது, ஓகேவா. காவடி என்பது தடம் பண்பாட்டு கூறுகளுள் ஒன்று. உலகின் பல்வேறு பகுதிகளிலும் வாழும் தமிழ் மக்கள் குலவதோறும் வீற்றிருக்கும் முருகனின் கோவிலை நோக்கி வழிபட செல்வர், ஓகேவா. வேலையா அப்படின்னு என்ன பண்றோம், நம்ம பாட்டு பாடுறோமா, அந்த சேவ கோவில் ஏதோ ஒரு பாட்டு வரும், ஓகேவா. அந்த மாதிரி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், அடுத்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் வேற வேற இடத்துல இடம்பெயர்ந்திருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இனிமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தமிழ் கடவுளாகிய முருகன், நம்மளோட தமிழ் கடவுள்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா நம்ம முருகனை தான் சொல்லுவோம். தமிழ் கடவுளாகிய முருகன் என்ன பண்றாங்க அப்படின்னா வழிபட செல்றாங்க, ஓகேவா. அது அப்ப காவடி அப்படின்றது என்னது, தடம்ப பண்பாட்டு கூறுல ஒன்று. உலகில் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய வாழும் தமிழ் மக்கள், நம்மளோட பல்வேறு பகுதி, தமிழ்நாட்டில் மட்டுமா இருக்காங்களா என்ன தமிழ் மக்கள், தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, ஃபாரின்ல கூட இருக்காங்க, ஓகேவா. அந்த மாதிரி வேற வேற இடத்துல இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா குலவதோறும் வீற்றிருக்கும் முருகனின் கோவிலை நோக்கி வழிபட செல்வார். அந்த கோவிலை நோக்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வழிபட செல்வாங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த சிங்கப்பூர் மலேசியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முருகன் கோவில் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அந்த மாசத்துல ஒரு நாள் போகிறது, இல்லைன்னா வாரத்தில் ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாள் போகிறது, அந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட தமிழர்கள் இருக்காங்க அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க, சரிங்களா. அப்போ காவடி அப்படின்றது தடம்ப பண்பாட்டு கூறுகளில் ஒன்று. இந்த பாயிண்ட் எழுதணும். காவடி அப்படின்றது தடம்ப பண்பாட்டு கூறுல ஒன்று. உலகில் பல்வேறு பகுதியிலையும் வாழும் தமிழ் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குலவதோறும் வீற்றிருக்கும் முருகனோட கோவிலை நோக்கி வழிபடுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும், ஓகேவா. இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்டா எழுதணும், புரியுதா. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் கிளியரா தான் பாருங்க. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா. அடுத்து போலாமா. அப்போது முருகப்பெருமானின் வழிபாட்டிற்காக பால் முதலான வழிபாட்டு பொருட்களை காவடிகளில் கொண்டு செல்வர். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பால், ஓகேவா, அந்த காவடியில் என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னா பால் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா முருகனோட வழிபாட்டுக்கு, ஓகேவா. நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், நம்மளோட தமிழ்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோவிலில் அந்த சிலை மேல என்ன பண்ணுவாங்க, அந்த பால் அப்படின்றது ஊற்றுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், கோவிலை வந்து நல்லா 3 வாட்டி சுற்றிட்டு அந்த பால் வந்து என்ன பண்ணுவோம் தலையில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் குடிச்சிட்டு வரும், ஓகேவா. நம்மளோட தமிழ் சமூகத்தில் அதை மாதிரி நம்ம பண்ணுவோம், ஓகேவா. அப்போ முருகப்பெருமானோட வழிபாட்டுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பால், ஓகேவா, பால் முதலான வழிபாட்டு பொருள் என்ன பண்ணுறாங்க காவடியில் கொண்டு செல்றாங்க. அந்த காவடியில் பால் முதலான பொருட்களை என்ன பண்ணுறாங்க அதில் சுமந்துக்கிட்டு போகிறாங்க, ஓகேவா. அப்படி செல்லும் போது வழிநடை களைப்பு போக முருகப்பெருமானின் புகழை சிந்துவகை பாடலாக பாடுவர். இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து என்னது ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணுறாங்க கல்லும் முள்ளும் காலுக்குமே தேவையான மாதிரி பாடிட்டே போகிறாங்களே, அந்த மாதிரி இந்த காவடி வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், ஓகேவா. அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படி தூக்கிட்டு போகும்போது என்ன பண்ணுறாங்க முருகப்பெருமான அந்த பாடலை வந்து பாடிட்டு அதை வந்து என்ன பண்ணுறாங்க அந்த ஒரு களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக சிந்து வகை அந்த பாடக்கூடியவர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிந்து வகை பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க, புரியுதாப்பா. இப்போ முருகப்பெருமானோட அந்த புகழை பற்றி பாடிக்கிட்டே போகிறதான சொல்கிறாங்க சிந்து வகை பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடல் கிளியராக தான் பாருங்க. ஓகே, ஒரு 3 பாயிண்ட் தான் பாருங்க. தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து, தமிழ் பண்பாட்டோட அடையாளம் காவடி சிந்து அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான எப்படி அப்படின்றத விளக்கு அப்படின்னு கேட்டுறாங்க. என்னது காவடி அப்படின்றது தடம்ப பண்பாட்டுல கூறுகள் ஒன்று. உலகில் வாழும் பல்வேறு பகுதியில் வாழும் மக்கள் என்ன பண்றாங்க தமிழ் மக்கள் குலவதோறும் வீற்றிருக்கும் என்ன பண்றாங்க முருகனோட கோவிலை நோக்கி வழிபடுறாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும், ஓகேவா. அடுத்து அப்போது முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா காவடி அந்த காவடியில பால் முதலான பொருட்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா சுமந்துக்கிட்டு போறாங்க. அப்படி போகும்போது வழிநடையில அந்த களைப்பு அப்படின்றது தெரியக்கூடாது அப்படின்றது என்ன பண்றாங்க அந்த காவடி பாட்டை பாடுறாங்க, காவடி சிந்த பாடுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அப்ப அது என்ன பண்றாங்க சிந்துவை பாடலை பாடுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும், புரியுதாப்பா. நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்றது புரியுதா. ஒரு 2 பாயிண்ட் தான், ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் அப்படின்றது ஈஸியாக எழுதிடலாம், ஓகேவா. ரொம்ப ஒரு எளிமையான ஒரு வினா, ஓகேங்களா. அடுத்த கேள்வி போலாமா. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது பகுபத உறுப்பிலக்கணம். சார் இதை பார்த்தாதான் சார் எனக்கு பிரச்சனையே வருது. என்ன சார் இது பகுபத உறுப்பிலக்கணம், எனக்கு வந்து இது புரியவே மாட்டேது சார் அப்படின்னா தெளிவாக கவனிங்க, நான் சொல்ல போறேன், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பகுபத உறுப்பிலக்கணம் மொத்தம் 6 உறுப்புகள் இருக்கு. என்னென்ன சார் 6 உறுப்பு அப்படின்னா பாருங்க. ஃபர்ஸ்ட் பகுதி, விகுதி, இடைநிலை,
சந்தி, சாரியை, சாரி 5 இது, விகாரம். சார் என்ன சார் இதெல்லாம்? பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை, சந்தி, சாரிய, விகாரம் அப்படின்னா பாருங்க, பகுதி அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடியது, அதுதான் வந்து பகுதின்னு சொல்றோம். அதை வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் அப்படின்னா பாருங்க, தலையை வந்து பகுதி அப்படின்னு ஞாபகம். தலையை என்ன பண்றீங்க? பகுதி அப்படின்னு ஞாபகம். கால் இருக்குல்ல, பாதத்தை விகுதி அப்படின்னு ஞாபகம். ஓகேவா? தலையில வந்து பகுதி, கால் பாதத்தை என்ன ஞாபகம் அப்படின்னா விகுதி அப்படின்னு ஞாபகம். அப்ப பகுதி, விகுதி. சார் இடைநிலைன்னு ஒன்று இருக்குல்ல சார், அது என்ன சார் அப்படின்னா பகுதியும் விகுதியும் இடையாக என்ன பண்றது? இணைக்கக்கூடியதை என்ன சொல்றாங்க அப்படின்னா இடைநிலை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பகுதியும் விகுதி இணைக்கக்கூடியது என்ன சொல்றாங்க? அதை இடைநிலை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பகுதி, விகுதி. அடுத்து நம்ம இடைநிலை அப்படின்றது பார்த்தோம். சந்தி அப்படின்னா என்ன சார் அப்படின்னா சந்தி அப்படின்றது சந்திக்கக்கூடியது. ஓகேவா? நான் என்ன பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உங்க ஃப்ரெண்டை போய் பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னேன், அவனை போய் சந்திச்சேன்டா, அவனை போய் சந்திக்கிறதுக்காக போனடா, அவனை போய் பார்த்துட்டு வந்தேன்டா அப்படின்னு சொல்லுவான், சந்திச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பகுதியையும் இடைநிலையும், ஓகேவா, பகுதியையும் இடைநிலையும் இடையே சந்திக்க வைப்பது என்னது? சந்தி. ஓகேங்களா? புரியுதா? பகுதி, விகுதி, இடைநிலை அப்படின்றது பார்த்தாச்சு, சந்தி அப்படின்றது பார்த்தாச்சு. ஓகேங்களா? அடுத்து இடைநிலை அப்படின்றது என்ன சார் அப்படின்னா இடைநிலை அப்படின்றது 3 காலம் இருக்கு. ஓகேவா? சரி, என்ன சார் இந்த 3 காலம் அப்படின்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஏன்னா 3 காலம் இருக்கு. கரெக்டா? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், 3 காலம் அப்படின்னு இருக்கு. அப்ப அது எந்த காலத்துல வருது? அதான் வந்து இடைநிலை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பார்த்துருக்கோம்? பகுதி பார்த்துருக்கோம், விகுதி அப்படின்றது பார்த்துருக்கோம், இடைநிலை அப்படின்றது பார்த்துருக்கோம், சந்தி அப்படின்றது பார்த்துட்டோம். அடுத்து விகாரம். பகுதி, இடைநிலை, சந்தி இதுல ஏற்படக்கூடிய மாற்றத்தை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா விகாரம் அப்படின்னு சொல்றாங்க. பகுதியில் ஒரு மாற்றம் ஏற்படலாம், இல்ல சந்தியில ஒரு மாற்றம் ஏற்படலாம், இல்ல இடைநிலையில் ஒரு மாற்றம் ஏற்படலாம். இதை வந்து என்ன சொல்றாங்க? விகாரம். அவன் பார்க்க எப்படி இருக்கான் பாடுறா, விகாரமா இருக்கான். உருமாற்றம் அடைகிறது, ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயம் என்ன பண்றது அப்படின்னா உருமாற்றம் அடைகிறது, அதுதான் வந்து விகாரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பகுதி, இடைநிலை, சந்தி. அடுத்த சாரியை. சாரியைனா என்ன சார்? சாரியை. சாரியை அப்படின்றது அசை சொல். அசை சொல்னா என்ன சார் அப்படின்னா பாருங்க, இப்ப அன் அப்படின்ற ஒரு வார்த்தையை எடுத்துப்போம். இப்ப என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா அன் அப்படின்ற வார்த்தையை எடுத்துப்போம். அன் அப்படின்றது ஒரு என்னது? அது வந்து சாரியை சொல். ஓகேவா? சாரியை அப்படின்னா என்ன சார் அப்படின்னா அது வந்து அந்த வார்த்தைக்கு, அந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தமே இருக்காது. அன் அப்படின்றத வச்சு அர்த்தம் இருக்கா? அந்த மாதிரி ஒரு அசை சொல், அது வந்து ஒரு மீனிங்கை தராது. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்றாங்க? சாரியை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து விகுதினா என்ன சார்? விகுதி அப்படின்றது கடைசியில வர்றதான் விகுதி. கடைசியில் வரக்கூடியது என்ன சொல்றாங்க? விகுதி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதாப்பா? இதுதான் வந்து என்ன சொல்றாங்க? விகுதி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாரும் கிளியர் ஆகுதான்னு பாருங்க. பகுபத உறுப்பிலக்கணத்துல இருக்கக்கூடிய 6 உறுப்புகள் அப்படின்றது சொல்லியிருக்கேன். பகுபதம் என்றால் பிரிக்கக்கூடியது அப்படின்றது பொருள். ஓகேங்களா? பிரிக்க முடியும். ஓகேங்களா? அதுதான் வந்து என்ன சொல்றாங்க? பகுபத உறுப்பிலக்கணம். அதுதான் வந்து பகுபத உறுப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வருகின்றால், வாழ்வான், காண்பிப்பார், பிரிந்த அப்படின்னு ஒரு 4 வார்த்தை கொடுத்துருக்காங்க. இதை வந்து பகுபத உறுப்பிலக்கணத்துல பிரிங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதை பிரிச்சிங்க அப்படின்னா ஈஸியா 2 மார்க். ஓகேவா? ரொம்ப எளிமையா வாங்கலாம். இதெல்லாம் வந்து மார்க்கே கம்மி பண்ணவே விடக்கூடாது. ஓகேவா? அந்த அளவுக்கு நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். பார்க்கலாமா? பகுபத உறுப்பிலக்கணம் எப்படி இருக்கு அப்படின்றத நான் சொல்லவா? ஓகேப்பா, பாருங்க. ஓகே, அடுத்து வந்து அடுத்து ஒரு 2 கேள்வி தான் இருக்கு, டக்குன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் வருகின்றாள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. வருகின்றாள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதை வந்து நம்ம பிரிக்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பகுதி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் பகுதி அப்படின்றது பார்க்குறோம். பகுதின்னு என்னப்பா? ஒரு முதன்மையான சொல், ஒரு கட்டளையான சொல்ல தான் என்ன சொல்றாங்க? பகுதி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அப்படின்ற வருகின்றார் அப்படின்றதுல வந்து அதை ஒரு அடி சொல்லா பிரிங்க, ஒரு பகுதி சொல்லா பிரிங்க. வா, என்னது? வருகின்றார் அப்படின்றதுல அடி சொல்லன வா. போகின்றார் அப்படின்றதுல போ. அப்ப என்னது? இது அடி சொல். ஒரு முதன்மையான சொல்லா இருக்கணும், ஒரு கட்டளை சொல்லா இருக்கணும். வா அப்படின்றது என்னது? ஒரு கட்டளை. வா, உட்காந்து படி. அது மாதிரி சொல்லணும்ல. இதை தான் சொல்றாங்க அப்படின்னா ஒரு கட்டளை சொல் அப்படின்னு சொல்றாங்க. இதை என்ன சொல்றாங்க? கட்டளை சொல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வா அப்படின்றது என்னது? அது பகுதி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வருகின்றாள் அப்படின்றத பாருங்க, அதுல வா அப்படின்றது ஒரு பகுதி. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? சார் இப்போ உங்கள்கிட்ட ஒரு டவுட் வரணும். ஓகேவா? சார் அங்க வருன்னு தானே சார் இருக்கு, இந்த இடத்துல ஏன் சார் வான்னு பிரிச்சிங்க அப்படின்னு கேட்கணும். ஓகேவா? வருகின்றார் அப்படின்றது இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய முதன்மையான சொல் என்ன, அதுல இருக்கக்கூடிய கட்டளை சொல் என்னது?
வா அப்படின்றது தான் முதன்மையான சொல். ஓகேங்களா? அப்ப வா அப்படின்றது பகுதி. ஓகேங்களா? அப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், பகுதியிலையும் சந்தியிலையும் இடைநிலையும் ஏற்படக்கூடிய மாற்றத்தை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதை தான் விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வா அப்படின்றது பகுதியா இருந்துச்சு அப்படின்னா அப்ப வரு அப்படின்றது தான் விகாரம். புரியுதா? ஏன் சார் இங்க வா அப்படின்றது போட்டோம் அப்படின்றது தெரியணும். வா அப்படின்னா பகுதி. ஏன் அப்படின்னா வருகின்றாள் அப்படின்ற வார்த்தையில பகுதி ஒரு முதன்மையான சொல்ல எதை பிரிச்சோம் அப்படின்னா வான்னு பிரிச்சோம். அதுல வருன்னு இருக்கு. அதுல வரு அப்படின்றத என்னது விகாரம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, கின்றாள் அப்படின்ற வார்த்தை இருக்கு. அடுத்து என்ன இருக்கு, கின்றாள் அப்படின்ற வார்த்தை இருக்கு. அதை பாக்குறோம். ஓகேவா? இந்த வரு அப்படின்ற வார்த்தையை நம்ம பிரிச்சாச்சு. ஓகேங்களா? இப்ப கின்றாள் அப்படின்றத பாருங்க, ராவை பிரிக்க போறோம். ரூ பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு ரா. ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்க, இதுல கின்று அப்படின்றது வருது. ஓகேங்களா? அடுத்து என்ன வருது, கின்று அப்படின்றது வருது. ஓகேவா? அப்ப கின்று அப்படின்றது பாருங்களேன், வருகின்றாள் அப்படின்றது என்னது, வருகின்றாள், வந்து கொண்டிருக்கிறாள், வந்துகிட்டு இருக்கா. ரைட்டா? வந்துட்டு இருக்கா. அவ எங்க வந்துட்டு இருக்கா, வந்துட்டு இருக்கா. அப்ப வந்துட்டு இருக்கான்றது என்னது, அது நிகழ்காலம். ஓகேங்களா? இப்போ இறந்த காலம் தெரியணும், நிகழ்காலம் தெரியணும், எதிர்காலம் அப்படின்னு தெரியணும். அப்போ வருகின்றாள் அப்படின்றது என்னது அப்படின்னா அது நிகழ்காலம். அது வந்து என்ன அப்படின்னா ஒரு நிகழ்கால செயல். அப்போ அதனால என்னது அப்படின்னா நிகழ்கால இடைநிலை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஆள். இங்க என்ன இருக்கு, ஒரு ஆ இருக்கா, இங்க வந்து ஒரு இல்லு இருக்கா, சேர்த்து எழுதுங்க. ஆள் அப்படின்றது படற்கை பெண்பால் வினைமுற்று விகுதி. சார் படற்கைனா என்ன சார் அப்படின்றத பாருங்க, தன்மை முன்னிலை படற்கைன்னு 3 விஷயம் இருக்கு. ஓகேங்களா? தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு ஒரு 3 விஷயம் இருக்கு. ஓகேங்களா? அப்ப இப்ப நீங்க கவனிக்கணும், தன்மைனா என்ன, முன்னிலைனா என்ன, படற்கைனா என்ன அப்படின்றத நீங்க கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் தன்மை என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தன்மை அப்படின்றது தன்னை பத்தி குறிக்கிறது. நான், நாம், நாங்கள் அப்படின்னு குறிக்கிறது அப்படின்னா அது தன்மை. முன்னிலை அப்படின்னா நீ, நீங்கள், நீ, வீர் அப்படின்னு குறிச்சதுன்னா அது முன்னிலைன்னு சொல்றோம். படற்கை அப்படின்னா உங்களை பத்தி இல்லாம, என்னை பத்தி இல்லாம இன்னொருத்தவங்களை பத்தி சொல்றது. அவன், அவர், அவள், அது, அவை, இது படற்கை. அப்ப பாருங்க, வருகின்றாள் அப்ப இன்னொருத்தவங்களை பத்தி சொல்றோம். அப்ப அது படற்கை. அடுத்து ஒரு இது யாரு, வருகின்றாள் அப்படின்றது யாரு, ஒரு ஆணா பெண்ணா, பெண். அப்ப பெண்பால். வினை என்ன போயிடுச்சு, முற்று பெற்றுச்சு. வருகின்றாள் ஒரு வினை முற்று பெற்று விட்டுருது. அப்ப வினை முற்று. கடைசியில் வந்ததுனால என்னது, அது விகுதி. புரியுதாப்பா? புரியுதான்னு பாருங்க. எப்படி வந்து நம்ம வருகின்றாள் அப்படின்றத பிரிச்சோம். அதுல வரு அப்படின்றது பகுதி, வா அப்படின்றது பகுதி, வருன்றது விகாரமா மாறிடுச்சு. கின்று அப்படின்றது நிகழ்கால இடைநிலை, ஆள் அப்படின்றது படற்கை பெண்பால் வினைமுற்று விகுதி. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா உங்களுக்கு? அடுத்த கேள்விக்கு போலாமா? ஓகே, பாருங்க இந்த வார்த்தையை பாருங்க, வாழ்வான். என்ன இருக்கு, வாழ்வான், வாழ்வான் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இதை வந்து நம்ம பிரிக்க போறோம். வாழ் அப்படின்றது பாருங்க, ஃபர்ஸ்ட் வாழ் அப்படின்றது பகுதி, பிரிச்சாச்சா? அடுத்து பாருங்க, வா அப்படின்ற வார்த்தையை பிரிக்க போறோம். வாவை பிரிச்சானப்பா, இந்த தமிழ் வாய்ப்பாடு உங்களுக்கு தெரியணும். வா அப்படின்றத பிரிச்சா இவ்வு கூட்டல் ஆ அப்படின்றது கிடைக்கும். வாவை பிரிச்சா என்ன கிடைக்கும், இவ்வு கூட்டல் ஆ அப்படின்றது கிடைக்கும். அப்ப இவ்வை தூக்கி என்ன எழுதுறீங்க, தனியா எழுதுறீங்க. அடுத்து என்ன பண்றீங்க, இந்த ஆ ஒன்று இருக்கு, இங்க ஒரு இன்னு இருக்கு. அப்ப இந்த ஆவையும் இந்த இன்னையும் சேர்த்து எழுதுறீங்க. அப்ப ஆண். இப்ப நான் சொல்ற பாருங்க, வா அப்படின்றது பகுதி, வாழ் அப்படின்றது வாழ்வான் அப்படின்னு இருக்கு. வாழ் அப்படின்றது பகுதி, வாழ் அப்படின்றது பகுதி. அடுத்து பாருங்க, இவ் அப்படின்றது எதிர்கால இடைநிலை. சார் இது ஏன் சார் எதிர்கால இடைநிலை அப்படின்னு பாருங்க. அப்ப வாழ்வான், நாளை அவன் மாளிகையில் வாழ்வான். நாளை, நாளை அப்படின்னது அது எதிர்காலம். நாளை அவன் மாளிகையில் வாழ்வான். நாளை அவன், நாளைக்கு வரப்போ வருஷத்துல அவன் வந்து நல்லா மாளிகையில வாழ போறான்டா. அவனுக்கு வந்து என்னது, நல்லா வந்து லக் அடிச்சிருச்சு, அவன் வந்து இனிமே மாளிகையில தான் வாழ போறான். ஓகேவா? அப்ப வாழ்வான் அப்படின்றது என்ன அப்படின்னு பாருங்க, வாழ்வான் அப்படின்றது ஒரு எதிர்காலம். அப்ப இவ் அப்படின்றது என்னது, அது எதிர்கால இடைநிலை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, ஆண். சார் இந்த ஆண் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. இப்ப வா அப்படின்ற வார்த்தையை நான் பிரிச்சேன், இவ்வு கூட்டல் ஆ அப்படின்றது கிடைச்சது. சரிங்களா? இவ்வு கூட்டல் ஆ அப்படின்றது கிடைச்சது. அப்ப இவ்வு அப்படின்றது எதிர்கால இடைநிலை. ஆ அப்படின்ற வார்த்தை இங்க ஒண்ணு இருக்கு, இன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. இங்க ஒரு என்ன இருக்கு, வாவை பிரிக்கும் போது ஆ ஒண்ணு இருக்கு, இங்க ஒரு இன்னு இருக்கு. அதை சேர்த்து என்ன பண்றோம், ஆன்னு எழுதுறோம். இது என்னது, வாழ்வான் அப்படின்றது என்னது, தன்னை பத்தி குறிப்பிட்டது அப்படின்னா அது தன்மை. உங்களை பத்தி குறிப்பிட்டா அது முன்னிலை. உங்களை பத்தியும் இல்லாம, என்னை பத்தியும் இல்லாம இன்னொருத்தவங்களை பத்தி சொல்றோம்ல, அவன், அவர், அது, அவை அப்படின்றது படற்கை. அப்ப வாழ்வான் அப்படின்றது
படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி. படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி இன்னொருத்தவங்களை பத்தி சொல்லுது. அதனால அதை படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வாழ்வான் அப்படின்றது புரிஞ்சிருச்சா? ஈஸியா 2 மார்க் அப்படின்றது வாங்கலாம், ரொம்ப எளிமையா 2 மார்க் அப்படின்றது வாங்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதாப்பா? அடுத்த கேள்வி போலாமா? ஓகே, அடுத்த கேள்வி போலாம். அடுத்து பாருங்க, காண்பிப்பார் அந்த வார்த்தை நம்ம பிரிக்க போறோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? காண்பிப்பார் அப்படின்றத நம்ம பிரிக்க போறோம். ஓகேங்களா? அதை பாருங்க, காண்பிப்பார் அப்படின்றத பாருங்க. காண்பி அப்படின்றது என்னது? அது வந்து ஒரு பகுதி. ஓகேவா? காண்பிப்பான் அப்படின்றது என்னது? ஒரு பகுதி. இது வந்து ஒரு பிறவினை பகுதி. ஓகேவா? என்னது? இது வந்து ஒரு பிறவினை. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இப்பு பார் இருக்கு. ஓகேவா? இப்ப என்ன இருக்கு? இப்பு இருக்கு. அந்த இப்ப தூக்கி அப்படியே எழுதிக்கிட்டோம். ஓகேங்களா? அடுத்து என்ன இருக்கு? பா இருக்கு. பாவை பிரிங்க பார்க்கலாம். இப்பு கூட்டல் ஆ அப்படின்னு கிடைக்குமா? அப்ப இப்பு இன்னொரு உப்பு எழுதிக்கிட்டோம். இங்க ஒரு ஆ இருக்கு, இங்க ஒரு இரு இருக்கு. சோ டோட்டலா ஆர். புரியுதான்னு பாருங்க. காண்பிப்பார் அப்படின்றது எப்படி பிரியுது அப்படின்றது புரியுதான்னு பாருங்க. காண்பிப்பார் அப்படின்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டோம். அதுல காண்பி அப்படின்றது என்னது? ஒரு பிறவினை பகுதியா இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? அதுல இப்பு அப்படியே இருக்கு. அந்த இப்பு அப்படியே போட்டுக்கிட்டோம். அடுத்து பா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அந்த பா அப்படின்ற எழுத்தை பிரிக்கும் போது இப்பு கூட்டல் ஆன்னு கிடைக்குது. அப்ப இப்ப தூக்கி எழுதிக்கிட்டோம். பேலன்ஸ் இங்க ஒரு ஆ இருக்கு, இங்க ஒரு இரு இருக்கு. சேர்த்து என்ன பண்ணிட்டோம்? ஆறுன்னு எழுதிட்டோம். புரியுதாப்பா? எப்படி காண்பிப்பாரை நம்ம பிரிச்சோம் அப்படின்றது எல்லாரும் கிளியரா தான் பாருங்க. எப்படி காண்பிப்பார் அப்படின்ற வார்த்தையை நம்ம பிரிச்சோம் அப்படின்றது எல்லாருக்கும் புரியுதுங்களா? ஓகே, இப்போ அடுத்து போலாங்களா? பிரிச்சிங்க அப்படின்னா 1 மார்க் கொடுப்பாங்கப்பா. நீங்க பகுப்பது உறுப்பிலக்கணம் தெரியல அப்படின்னாலும் பிரிச்சு எழுதி காமிச்சிங்க அப்படின்னா 1 மார்க். 2 மார்க் கொஸ்டின்ல பிரிச்சு எழுதி காமிச்சா 1 மார்க். அதை வந்து எடுத்து எழுதினீங்க அப்படின்னா அதுக்கு 1 மார்க். ஸோ டோட்டலாக எத்தனை மார்க்? 2 மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ காண்பிப்பார் அப்படின்றது பார்த்தோம். இப்போ அதில் இருக்கக்கூடிய இப்படி பிரிக்கிறோம் அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ காண்பி அப்படின்றது பகுதி அப்படின்றது பிரிச்சாச்சு. ஓகேங்களா? பாருங்க, காண்பி இப்போ ஒரு இப்போ இருந்துச்சா, அது வந்து சந்தி. ஓகேவா? என்னது? சந்திக்குது. காச தப்ப. ஓகேவா? காச தப்ப. அப்ப இப்பன்றது என்னது? அது வந்து ஒரு சந்தி. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, காண்பிப்பார் அப்ப அப்படின்றது எதிர்கால இடைநிலை. ஏன் சார் இங்க எதிர்கால இடைநிலை போட்டீங்க? காண்பிப்பார் அப்படின்றது நாளை அவர் வாங்கிய பொருளை காண்பிப்பார். அப்ப நாளை அவர் வாங்கிய பொருளை காண்பிப்பார் அப்படின்னா நாளை அப்படின்றது என்னது? அது எதிர்காலம். புரியுதா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா நிகழ்காலம்னா என்ன, என்னது இறந்த காலம்னா எதிர்காலம் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஓகேங்களா? இறந்த காலம் அப்படின்றது முடிஞ்சு போன விஷயம். ஓகேவா? நேற்று என்னது? ஒரு செகண்ட் நமக்கு இறந்த காலம் தான். ஒரு செகண்ட் போயிட்டு இருக்குல்ல, ஒரு செகண்ட் முடிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஓகேவா? அது இறந்துருச்சு. அந்த காலம் அப்படின்றது இறந்துருச்சு. திரும்பி அதனால நம்மளோட தமிழ் வார்த்தை எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. அந்த என்னது? ஒரு செகண்டும் வந்து என்னது? முடிஞ்சுக்கிட்டே வருது. ஓகேவா? அப்ப அதெல்லாம் என்னது? இறந்துகிட்டே இருக்குது. அடுத்தடுத்து ஒரு செகண்டுகள் அதெல்லாம் நமக்கு என்னது அப்படின்னா எதிர்காலம். இப்போ அந்த ஒரு செகண்ட்ல இருக்கோம்ல, அது வந்து நிகழ்காலம். புரியுதுங்களா? அப்ப இறந்த காலம் அப்படின்னா என்னன்னு தெரியணும், நிகழ்காலம் அப்படின்னா என்ன தெரியணும், எதிர்காலம் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஓகேங்களா? அப்ப இதுல பாருங்க, காண்பிப்பார் அப்படின்றது நாளைக்கு குறிப்பிடுது. நாளைக்கு அவர் வாங்கின பொருளை காண்பிப்பார். அப்ப காண்பிப்பு அப்படின்றது என்னது? எதிர்கால நிலை. அடுத்து என்னது? ஆர் அப்படின்றத பிரிச்சோம். அப்ப ஆர் அப்படின்றது பாருங்க படற்கை. ஓகேவா? காண்பிப்பார் அப்ப படற்கை. பலர்பால் அப்ப நிறைய பேர் இருக்கிறதுனால பலர்பால். வினை முற்று பெற்று விட்டது. வினை முற்று கடைசியில வர்றதுனால அது விகுதி. புரியுதுங்களா? எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு புரியுதா? கிளியர் ஆகுதான்னு பாருங்க. காண்பிப்பார் அப்படின்ற வார்த்தை எப்படி நமக்கு பிரிச்சிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு கிளியர் ஆகுதான்னு பாருங்க. முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? புரியுதாப்பா எப்படி பிரிச்சோம் அப்படின்றது? காண்பிப்பார் அப்படின்றது எப்படி பிரிச்சோம் அப்படின்றது புரியுதா? காண்பிப்பார் அப்படின்ற வார்த்தையை எப்படி பிரிச்சோம் அப்படின்னு தெரியுதா? காண்பிப்பார்ல காண்பி அப்படின்றது என்னது? அது ஒரு பிறவினை பகுதி. அடுத்து ஒரு இப்பு இருந்துச்சு, இப்ப தூக்கி சந்தியா எழுதிட்டோம். பார் அப்படின்னு இருந்துச்சு, அந்த பாவை பிரிச்சோம், இப்பு கூட்டல் ஆன்னு கிடைச்சது. ஒரு இப்ப எடுத்து எழுதணும். அது வந்து என்னது? அது எதிர்கால இடைநிலையா இருந்துச்சு. காண்பிப்பார் அப்படின்றது அடுத்து வரக்கூடியது. அப்புறம் ஒரு ஆ இருந்துச்சு, பேலன்ஸ் ஒரு இரு இருந்துச்சு, சேர்த்து எழுதி ஆர் அப்படின்னு எழுதணும். அதனால என்னது? இது என்னது? படற்கை. உங்களை பத்தி எல்லாமே என்ன பத்தி எல்லாமே இன்னொருத்தவங்களை பத்தி சொன்னோம். காண்பிப்பார், நீ காண்பிப்பாய் அப்படின்னு என்னது? அது முன்னிலை. அப்ப இன்னொருத்தவங்களை பத்தி சொன்னது அது படற்கை. அப்ப படற்கை. அடுத்து என்னது? இது பலர்பால். ஓகேங்களா? நிறைய பேர் சொல்றதுனால பலர்பால். வினை முற்று பெற்று விட்டது. வினை முற்று கடைசியா இருக்கிறதுனால அது விகுதி. புரியுதாப்பா எப்படி வந்துச்சு அப்படின்றது? இப்ப படற்கை பலர்பால் வினைமுற்று விதி எப்படி வருது அப்படின்றது உங்களுக்கு கிளியர் ஆகுதா? அடுத்த கேள்வி போலாமா? ஓகே, அடுத்து பாருங்க, பிரிந்த அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி 2 விஷயம் சொல்லிடுறேன். ஆல முடிஞ்சது அப்படின்னா அது பெயரச்சம்.
ஊ அல்லது ஈல முடிஞ்சது அப்படின்னா அது வினையச்சம். ஆல முடிஞ்சது அப்படின்னா அது பெயரச்சம். ஊ அல்லது ஈல முடிஞ்சது அப்படின்னா அது வினையச்சம். ஆல முடிஞ்சதுன்னா அது பெயரச்சம். ஊ அல்லது ஈல முடிஞ்சது அப்படின்னா அது வினையச்சம். சரிங்களா? ஆல முடிஞ்சதுன்னா பெயரச்சம். ஊ அல்லது ஈல முடிஞ்சது அப்படின்னு என்ன சொல்றாங்க? அது வினையச்சம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? பாருங்க, இப்ப பிரிந்த அப்படின்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கிறோம். இப்ப என்ன எடுத்துக்கிறோம்? பிரிந்த அப்படின்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்ப பிரிந்த அப்படின்ற வார்த்தை எடுக்கும்போது பிரி அப்படின்றது என்னது? அது பகுதி. பிரி அப்படின்றது என்னது? பகுதி. நான் என்ன சொல்லியிருக்கேன்? பகுதி, அதாவது ஒரு பகுதியா இருக்கக்கூடிய சொல் ஒரு கட்டளை சொல்லா இருக்கும், ஒரு முதன்மையான சொல்லா இருக்கும். அதை செய், இதை பண்ணு, இதை வச்சு நீ பண்ணணும் அப்படின்றது ஒரு முதன்மையான சொல்லா இருக்கணும். அப்ப பிரி அப்படின்றது என்னது? அது வந்து ஒரு பகுதி. பிரி அப்படின்றது என்னது? அது வந்து ஒரு பகுதி. அப்ப பிரி அப்படின்றது பகுதி. அடுத்து பாருங்க, இப்ப இந்த இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும். இத்து சந்தியா இருந்துச்சுன்னா இந்துன்றது விகாரமா மாறும். இத்து சந்தியா இருந்துச்சு அப்படின்னா இந்துன்றது விகாரமா மாறும். அதுவே இந்து சந்தியா இருந்துச்சு அப்படின்னா இத்துன்றது என்ன ஆகும் அப்படின்னா விகாரமா மாறும். இத்து சந்தி அப்படின்னா இந்துன்றது விகாரமா மாறும். இந்து சந்தியா இருந்துச்சுன்னா இத்துன்றது விகாரமா மாறும். இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியணும். சரிங்களா? ஓகே, பாருங்க, இந்துன்றது விகாரமா மாறிடுச்சு. அப்ப பிரி அப்படின்றது பகுதின்னு பிரிச்சோம். இத்துன்றது என்னது? அது சந்தி. இந்துன்றது விகாரமா மாறிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிறது என்னது? இத்து இருக்கு. அப்ப எடுத்து பாருங்க, தாவை பிரிக்கிறோம். இப்ப என்ன பிரிக்கிறோம்? தாவை வார்த்தையை பிரிக்கிறோம். வாய்ப்பாடு தெரியணும். இத்து கூட்டல் அ இஸ் ஈக்குவல் டு த. இத்து கூட்டல் அ இஸ் ஈக்குவல் டு த. இந்த வார்த்தை எல்லாருக்கும் புரியுதான்னு பாருங்க. இத்து கூட்டல் அ இஸ் ஈக்குவல் டு த. அப்ப இந்த இத்து தூக்கி இங்க எழுதுறோம், பேலன்ஸ் இருக்க ஆவை தூக்கி இங்க எழுதுறோம். ஓகேங்களா? அப்ப என்ன சேர்த்து எழுதுறோம். அடுத்து அதே இத்து இங்க போடுறோம், இங்க ஆவை போடுறோம். ஓகேவா? பாருங்க, பிரி அப்படின்றது என்னது? அது பகுதி. சார் இன்னும் எனக்கு புரியல சார் அப்படின்னா மறுபடியும் சொல்றேன் பாருங்க. பிரிக்க தெரியணும்பா. இத்துன்றது சந்தியா இருந்துச்சுன்னா இந்துன்றது விகாரமா மாறும். இந்துன்றது சந்தியா இருந்துச்சு அப்படின்னா இத்துன்றது விகாரமா மாறும். ஓகேங்களா? பாருங்க, இப்ப நான் பிரிச்சு காமிக்க போறேன். இப்ப பிரிந்தன்ற ஒரு வார்த்தை இருக்கு. பிரிந்த அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஓகேவா? என்ன பண்றீங்க அப்படின்னா, பிரி அப்படின்றது பகுதி. பிரி அப்படின்றது பகுதி. அடுத்து பேலன்ஸ் என்ன இருக்கு? இந்து இருக்கு. இங்க பாருங்க, இந்துன்றது என்னது? ஒரு விகாரமா இருக்கு. இந்த விகாரம் ஆச்சுன்னா இத்துன்றது சந்தியா இருக்கும். இந்த வந்து விகாரமா ஆச்சுன்னா இத்துன்றது சந்தியா இருக்கும். இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? இது வரையும் புரிஞ்சிருச்சா? இப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? பிரி. இந்த வரையும் நம்ம பிரிச்சாச்சு. பேலன்ஸ் இருக்கிறது த. தாவை பாருங்க, தாவை எப்படி பிரிக்கலாம்? காக்கா கி கி குகு, காக்கா கி கி குகு கே கை கொக்கு கவ், தாத்தா தி தி து து தே தை தோ தோ தவ். சரி, என்ன சார் ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இது வந்து நம்மளோட தமிழோட அந்த அகர வரிசை இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பாடு. ஓகேவா? காக்கா கி கி குகு கே கே கை கொக்கு கவ், தாத்தா தி தி து து தே தே தை தோ தோ தவ். ஓகேவா? தமிழ் வாய்ப்பாடு தெரியணும். ஓகேவா? இது தெரிஞ்சாதான் இதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஓகேவா? அப்ப த அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிரிக்க போறோம். அப்ப பிரிக்கும் போது பாருங்க, இத்து கூட்டல் அ இஸ் ஈக்குவல் டு த. சார் இது எப்படி சார் பிரிக்கிறீங்க அப்படின்னா பாருங்க, இப்ப கேவ இருக்கு. ஓகேவா? கேவ எப்படி வந்துச்சுன்னு பாருங்க, இக்கு கூட்டல் அ. சார் இது எப்படி சார் வந்துச்சு அப்படின்னு பாருங்க. இப்ப இது என்னது? இது உயிர்மெய் எழுத்து. சார் உயிர்மெய்னா என்ன சார் அப்படின்னா, உயிர் எழுத்து அப்படின்னா ஆனா, ஆவண்ணா, ஈனா, ஈயனா, அது வந்து உயிரெழுத்து. அதே மெய் எழுத்து அப்படின்னா இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இம்பு, இப்பு, இப்ப அந்த சொல்லிக்கிட்டோம்ல, அது மெய்யெழுத்து. அப்ப இது என்னது? இது மெய்யெழுத்து, இது உயிரெழுத்து. மெய்யும் உயிரும் சேர்வதால் உருவாகுவது உயிர்மெய். ஓகேங்களா? அப்ப த அப்படின்ற வார்த்தையை பிரிக்கிறோம். அப்ப இத்து கூட்டல் ஆ கிடைக்குது. அப்ப இத்துன்றது மெய்யெழுத்து, ஆன்றது உயிரெழுத்து. அப்ப உயிர்மெய் அப்படின்றது கிடைக்குது. அப்ப தான்றது கிடைக்குது. அப்ப தாவை பிரிக்கிறோம், இத்து கூட்டல் ஆன்னு கிடைக்குது. அப்ப இத்துன்றது இறந்த கால இடைநிலை. அடுத்து ஆன்றது பெயரச்ச விகுதி. புரியுதா? இத்துன்றது இறந்த கால இடைநிலை, ஒரு முடிஞ்சு போன விஷயம். ஆன்றது என்னது? அது வந்து ஒரு பெயரச்ச விகுதி. புரியுதாப்பா? எப்படி வருது அப்படின்றது? ஆன்றது ஒரு பெயரச்ச விகுதி, இத்துன்றது ஒரு இறந்த கால இடைநிலை. சார் ஏன் சார் இறந்த கால இடைநிலை, ஏன் சார் பெயரச்ச விகுதி? இது டவுட் வரணும். டவுட் வந்தால் தான் இந்த வந்து உனக்கு தெரியல, வந்து எனக்கு வந்து புரியல அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? அப்போ பாருங்க, பிரிந்த. நேற்று என்னை விட்டு பிரிந்த மாணவன், நேற்று என்னை விட்டு பிரிந்து சென்ற என்னது அந்த ஒரு பொருளோ ஏதோ ஒன்று. ஓகேவா? அப்ப பிரிந்த. நேற்று, நேற்று அப்படின்றது என்னது? இது இறந்த காலம். அந்த ஒரு வார்த்தையை நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். ஒரு வார்த்தையை சொல்லி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் அப்படின்னா அதோட ஆன்சர் அப்படின்றது உங்களுக்கு எளிமையாக கிடைச்சிடும். அப்ப
பிரிந்து அப்படின்றது என்னது? ஒரு முடிஞ்சு போன விஷயம். பிரிஞ்சு அப்படின்றது ஒரு முடிஞ்சு போன விஷயம். அதனால இறந்த கால இடைநிலை. சரி, ஓகே சார், இது புரிஞ்சிருச்சு. ஏன் சார் கடைசியில் பெயரச்சம் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்களா? அதுக்கு பாருங்க, நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்லி ஆரம்பித்தேன்? ஆன்றது பெயரச்சம், ஊ அல்லது ஈர முடிஞ்சுன்னா அது வினையச்சம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, ஆல முடிஞ்சிருக்கு. ஆல முடிஞ்சது அப்படின்னா பெயரச்சம், கடைசியாக முடியும் போது அது விகுதி. அதனால பெயரச்ச விகுதி. எல்லாருக்கும் புரியுதா எப்படி வந்து இது பெயரச்ச விகுதியாக வருது அப்படின்றது எல்லாரும் கிளியர் ஆகுதுன்னு பாருங்க. இப்படி தான் என்ன ஆகுது அப்படின்னா இது பெயரச்ச விகுதி அப்படின்றது முடியுது. சரிங்களா? பெயரச்ச விகுதி எல்லாருக்கும் கிளியர் ஆகுதா? பெயரச்ச விகுதி எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. அப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நம்ம பகுப்பது உறுப்பிலக்கணம்ன்றது பார்த்தாச்சு. அதெல்லாம் பண்ணிருக்கோம், அதை பிரித்து எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, சங்க காலத்தில் நடைபெற்ற சமூக நிகழ்வு வெள்ளி வீதியார் பாடலில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இக்கால சமூக நிகழ்வுகள் எழுத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளவை ஒப்பிட்டு விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதே தான். ஓகேவா? திருமணத்தை பற்றி தான் சொல்ல போகிறாங்க. இதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட சொன்ன கதை தான். ஓகேவா? அதை தான் வச்சு இந்த இடத்துல நம்ம எழுத போகிறோம். இது எதில் இருக்குது அப்படின்னா குறுந்தொகையில் இருக்குது. எங்கே இருக்குது? குறுந்தொகை பாடலில் இருக்குது. இந்த பாயிண்ட் அப்படின்றது தெரியணும். குறுந்தொகை என்ன சொல்லியிருக்கோம்? அது வந்து ஒரு 8 தொகை நூல், 401 பாடலை கொண்டுள்ளது. அதை வந்து தொகுத்தது யார் அப்படின்னா பூரிக்கோ. உரையாசிரியரால் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. ஓகேவா? மறந்துருப்பீங்க. ஓகேவா? தெரியும். ஓகேவா? ஒரு 2 கொஸ்டின் தாண்டிடும் அப்படின்னா என்ன ஆகிடும்? மறந்துருக்கும். ஓகேவா? அதெல்லாம் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். 8 தொகை நூலில் ஒன்று அப்படின்றதான் குறுந்தொகை. அந்த குறுந்தொகை பாடல் சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த பாடல் ஒன்று சொல்லி கொடுத்தேன்ல, நல் நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றிருந்தோர் எத்தும் கலியோடு, அகம் புறம் என்று இத்திரத்த 8 தொகை. புரியுதா? நல் நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றிருந்தோர் எத்தும் கலியோடு, கலித்தொகை, அகம் அகநானூறு, புறம் புறநானூறு, இத்திரத்த 8 தொகை. புரியுதா? 8 தொகை நூல்கள் அப்படின்றது எல்லாம் கிளியராக தான் பாருங்க. அப்போ என்னென்ன 8 தொகை நூல்கள் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? புரியுதா? 8 தொகை நூல்கள் அப்படின்றது எல்லாம் கிளியர் ஆகுதா? அடுத்து போகலாமா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, சங்க காலத்தில் நடைபெற்ற சமூக நிகழ்வு. ஓகேவா? வெள்ளி வீதியார் பாடல்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. சங்க காலத்தில், ஓகேவா, பழைய காலத்தில் நடத்தப்பட்ட அந்த நிகழ்வு அப்படின்றது எங்கே இருக்கு? வெள்ளி வீதியார் பாடலில் இருக்கு. ஓகேவா? இருக்கு. அதே மாதிரி இக்கால சமூக நிகழ்வுகள் எழுத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளமை அது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒப்பிட்டு விளக்குக. ஒப்பிடுறது அப்படின்னா என்ன சார் அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. அது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறோம்? ஒப்பிட்டு பார்க்குறோம். எது கரெக்டு, எது தப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இதில் என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளோட அணுகுமுறைப்படி இதுதான் கரெக்ட், இதுதான் தப்பு அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? அதுதான் ஒப்பிட்டு பார்த்தல் அப்படின்னு சொல்கிறது. புரியுதுங்களா? ஓகே. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கான கொஸ்டினுக்கு வரும். ஓகேங்களா? ஓகே, பாருங்க. சங்ககால தமிழகத்தில் நடைபெற்ற சமூக நிகழ்வுகள் ஒன்றான திருமணத்திற்கு மணமகன் முதியவர்கள் மூலம் தலைவியின் இல்லத்திற்கு பரிசு பொருட்களை அனுப்பி திருமணத்தை உறுதி செய்ததை வெள்ளி வீதியார் படலில் அறிய முடியுதா? எங்க இருக்கு? வெள்ளி வீதியார் படலில் இருக்கு. சார் புரியல சார் அப்படின்னா பாருங்க, சங்க காலம். ஓகேவா? அது பழைய காலம். ரொம்ப முற்பட்ட காலத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா சங்க காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்ககால தமிழகத்தில் எந்த வார்த்தை? நம்மளோட தமிழ்நாடு. சங்ககால தமிழகத்தில் நடைபெற்ற சமூக நிகழ்வுகள் அப்படின்னா அந்த திருமணம் அந்த மாதிரி நடக்கக்கூடிய அந்த சேர்ந்து நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா சமூக நிகழ்வுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றான திருமணத்திற்கு, ஓகேவா, திருவிழாக்கள் கூட நடந்துக்கலாம், அதெல்லாம் வந்து சமூக நிகழ்வுகள் அப்படின்னு தான் சொல்லுவோம். அது மாதிரி நடந்த ஒரு திருமணத்திற்கு மணமகன் முதியவர்கள் மூலம் தலைவியின் இல்லத்திற்கு பரிசு பொருட்களை அனுப்பி, அப்போ வந்து தலைவன் என்ன பண்றான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொண்ணு கேட்க போகணும் அப்படின்னா பரிசு பொருட்கள் என்ன பண்றான்? தலைவன் அனுப்புறான். ஓகேவா? தலைவன் என்ன பண்றான் அப்படின்னா பரிசு பொருட்கள் என்ன பண்றான்? முதியவர்கள் மூலமா. ஓகேவா? ஐயா, எனக்கு வந்து அந்த பொண்ணு பிடிச்சிருச்சு, எனக்கு வந்து எனக்காக என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த பரிசு பொருட்கள்லாம் எடுத்துட்டு போய் அந்த தலைவியை வந்து எனக்காக பொண்ணு கேளுங்க ஐயா அப்படின்னு சொல்லி யார் கேட்கறான் அப்படின்னா தலைவன் கேட்கறான். ஓகேவா? அதனால முதியவர்கள் அப்படின்னா அவங்க அப்பா அம்மா, அவங்க கூட இருக்கவங்க, அந்த வயசானவங்க, அந்த ரொம்ப வந்து அந்த தலைமுடி நரைச்சு போய் ரொம்ப வயசான தாடி வச்சிருப்பாங்களா அந்த முதியவர்கள் என்ன பண்றான்? பரிசு பொருட்களை கொடுத்து என்ன பண்றான் அப்படின்னா போயிட்டு பொண்ணு கேட்டுட்டு வாங்க அப்படின்னு யார் அனுப்புறா? தலைவன் அனுப்புறான். ஓகேவா? தலைவின் இல்லத்திற்கு பரிசு பொருட்களை அனுப்பி திருமணத்திற்கு உறுதி செய்ததை வெள்ளி வீதியார் பாடல் நம்மளால காண முடியுது. ஓகேவா? அப்ப நம்மளோட சங்க பாடல் மூலயமா நம்மளால என்ன அறிஞ்சிக்க முடியுது அப்படின்னு பாருங்களேன். அப்ப தலைவன் என்ன பண்றான் அப்படின்னா முதியவர்கள் வயசானவங்க என்ன பண்றான்? வயசானவங்கள்ட்ட பரிசு பொருட்களை கொடுத்து என்ன பண்றான்? தலைவி அந்த பொண்ணு வீட்டில் போயிட்டு எனக்காக திருமணத்துக்கு பொண்ணு கேளுங்க, போயிட்டு என்ன பண்ணுங்க, மாமா இந்த மாதிரி இவ்வளோ பெரிய வீரன் அவன் வந்து இவ்வளோ கொடையளிப்பான், இந்த அளவுக்கு பரிசு பொருட்கள் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, அந்த பொண்ணை வந்து எனக்கு வந்து மனம் முடிக்கிறதுக்கு கேளுங்க அப்படின்னு சொல்றான். புரியுதாப்பா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்படி வருது அப்படின்றது எல்லாருக்கும் கிளியராக தான் பாருங்க.
2 விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஒன்று சங்க காலத்தில் நடைபெற்றது, இப்போ நமக்கு நடக்கிறது. 2 விஷயம் அப்படின்றது இருக்கு. சங்க காலத்தில் யார் இருந்தா அப்படின்னா வெள்ளி விதியார் பாடலில் இது குறிப்பிடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? அப்போ வெள்ளி விதியார் பாடலில் இதெல்லாம் இருக்குது. ஓகேவா? வெள்ளி விதியார் பாடலில் என்ன பண்ணுறாங்க, சங்க காலத்தில் தமிழகத்தில் நடைபெற்ற சமூக நிகழ்வுகள். ஓகேவா? அதில் ஒன்று தான் எது அப்படின்னா திருமணம். ஓகேங்களா? அதில் மணமகள் முதியவர்கள் என்ன பண்ணுறாங்க, தலைவியோட இல்லறத்துக்கு பரிசு பொருட்கள் அனுப்பி என்ன பண்ணுறாங்க, திருமணத்தை உறுதி செய்கிறாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா வெள்ளி விதியார் பாடலில் இருக்குது. ஓகேவா? இந்த பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது என்ன சார் அப்படின்னா அந்த டவுரி கொடுக்குறது. ஓகேவா? அதுதான் அதுக்காக வச்சுருந்தேன், கலர் மாறிடுச்சு. ஓகேவா? சரி, ஓகே. அதாவது அக்காலத்தில் பெண்களுக்கு மணமகன் பொன் பொருள் அளித்து மணந்தமை புலப்படுகிறது. அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தலைவன், ஒரு ஆண் மகன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், இவன் தான் என்ன பண்ணணும், பரிசு பொருட்களை கொடுக்கணும். இவன் தான் என்ன பண்ணணும், பரிசு பொருட்களை கொடுத்து கல்யாணம் பண்ணணும். அந்த வயசானவங்கள்ட்ட என்ன பண்ணணும், பரிசு பொருட்களை கொடுத்து எனக்காக வந்து அந்த வீட்டில் வந்து பொண்ணு கேட்டு எப்படியாச்சும் வந்து கல்யாணத்தை நிச்சயம் எங்கப்பா அப்படி என்ன பண்ணுறான், இவன் தான் தலைவன் தான் கேட்குறான். கேட்கறது மட்டும் இல்லை, என்ன பண்ணுறான், இவன் தான் பொன் பொருளை கொடுக்குறான். யாருக்கு, பொன் வீட்டாக இருக்குது. ஓகேவா? அதுதான் வந்து சங்க காலத்தில் இருக்கக்கூடிய வெள்ளி விதியார் பாடலில் இருக்குது. ஓகேங்களா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஆனால் இக்காலத்தில் இதே சமூக நிகழ்வு மனம் பேசுதல் எப்படி நடைபெறுகிறது என்பதை கவிதைகளும் சிறுகதைகளும் நாவல்களும் சுட்டி காட்டுகின்றன. ஆனால் இதுதான் வந்து மேற்கோள் காட்டுறது அப்படின்னு சொல்கிறது. அப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பாருங்க அப்படின்றது. ஆனால் இப்போ எப்படி இருக்குது, பெண்கள் வீட்டில் என்ன பண்ணுறாங்க, எனக்கு வந்து காரு கொடு, எனக்கு வந்து என்னது பைக் வாங்கி கொடு, எனக்கு வந்து நீங்கள் தான் வந்து திருமண செலவை பார்த்துக்கணும், எல்லாருக்கும் வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், எவ்வளோ பவுன் போடுவீங்க, 100 பவுனா 50 பவுனா 60 பவுனா அப்படின்னு வந்து கேட்குற நிலைமை இருக்குது அப்படின்றது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சுட்டி காட்டுறோம். ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்கான், ஆண்மகன் தான் என்ன பண்ணியிருக்கான், பொண்ணும் பொருளையும் கொடுத்து என்ன பண்ணுறான், அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக திருமணத்துக்காக கேட்குறான். ஓகேவா? இது இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து அந்த பொண்ணு வீட்டில் போய்ட்டு நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஒரு கல்யாணத்துக்காக ஒரு ஆண்மகன் என்ன பண்ணுறான் அப்படின்னா டவுரி அப்படின்றது வாங்குறான். ஓகேவா? டவுரி அப்படின்னா இந்த மாதிரி வரதட்சணை வாங்குறது தான் டவுரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, பாருங்க. பெண்ணை மணப்பதற்கு மணமகனுக்கு மணக்கொடை அளித்தால்தான் திருமணம் நிச்சயம் நடைபெறும் என்ற இழிநிலை காணப்படுகிறது. பெண்ணை மணப்பதற்கு மணமகனுக்கு மணக்கொடை. ஓகேவா? அதான் வந்து வரதட்சணை அப்படின்னு சொல்றது. வரதட்சணை கொடு, என்னது கார் வாங்கி கொடு, அடுத்து என்னது பைக் வாங்கி கொடு, அந்த மாதிரி கேட்குறாங்களா, அந்த மாதிரி இழிவு நிலை அப்படின்றது இப்போ நடக்குது அப்படின்றத நம்ம உரையாசிரியர் என்ன பண்ணுறாங்க, சுட்டி காட்டுறாங்க. அந்த கவிஞர்கள் என்ன பண்ணுறாங்க, அப்போ இருந்து நிலைக்கும். அப்போ குறுந்தொகையில் எந்த மாதிரி இருந்துச்சு தெரியுமா, ஆனால் இப்போ எப்படி இருக்குது தெரியுமா, அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, சுட்டி காட்டுறாங்க. அதுதான் வந்து உரை மேற்கோள் ஆசிரியர் என்ன பண்ணுறாங்க, சுட்டி காட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா எல்லாருக்கும், என்ன சொல்கிறேன் அப்படின்றது எல்லாம் கிளியர் ஆகுதா? ஓகே, போலாமா அடுத்து? ஓகே, பாருங்க. பொன் கொடுத்து பெண் கொண்டதை பெருமையாக கருதிய அதே தமிழகத்தில் தான் என்று பொன் கொடுத்தால்தான் பெண் கொள்வேன் என்னும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. பொன் கொடுத்து பெண் கொண்டதை பெருமையாக கருதிய அதே தமிழகத்தில் தான். ஓகேவா? இதே தமிழ்நாட்டில் தான் ரொம்ப ஒரு சங்க காலத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, தன்ட்ட இருக்க அந்த தலைவன் என்ன பண்றான், தன்ட்ட இருக்க பொருளை கொடுத்து என்ன பண்ணியிருக்கான், அந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் இதே தமிழ்நாட்டில். ஆனா அதே தமிழ்நாட்டில் இப்ப என்ன பண்றாங்க, பொன் கொடுத்தால்தான், இந்த வார்த்தையை கவனிங்க, பொன் கொடுத்தால்தான். அதாவது பொன் அப்படின்னா இது அந்த தங்கம், எவ்வளவு நகை போடுவீங்க, பைக்கு காரு, அதெல்லாம் வந்து பொன் கொடுத்தால்தான் பெண் கொள்வேன் அப்படின்னா நான் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன், உங்க பொண்ணை வந்து நான் திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்றது. அப்ப பெண் கொள்வேன் அப்படின்னா அப்ப திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவல நிலை அப்படின்றது ஏற்பட்டிருக்கு அப்படின்றத இதுல சொல்றாங்க. புரியுதா அந்த பாயிண்ட்? நல்லா கவனிக்கணும். ஓகேவா? பொன் கொடுத்து பெண் கொண்டதை பெருமையாக கருதிய அதே தமிழ்நாட்டில் தான். ஓகேவா? பொன் கொடுத்து அப்படின்னா என்னது, தலைவன் என்ன பண்றான் அப்படின்னா தலைவிக்கு வந்து பொன் பொருட்களை வாரி வாரி வழங்குறான். கொடுத்து தான் என்ன பண்ணியிருக்கான், அப்ப கல்யாணம் பண்ணியிருக்கான். ஆனா அதே தமிழ்நாட்டில் தான் இப்ப என்ன பண்றாங்க, பொன் கொடுத்தால்தான், நீங்க பொண்ணு கொடுத்தாதான் பொண்ணு அப்படின்னா என்னது, அந்த ஆபரணங்கள், அந்த அணிகலன்கள், அந்த நகைகள், அடுத்தது அந்த காரு, அடுத்தது அந்த பைக், அதெல்லாம் வந்து சொல்றாங்க. ஓகேவா? பொன் கொடுத்தால்தான் பெண் கொள்வேன் அப்படின்னா மணந்து கொள்றது. ஓகேவா? திருமணம் செய்து கொள்வது அப்படின்ற ஒரு அவல நிலை அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. எனினும் எங்கோ சில இடங்களில் வரதட்சணை பெறாமல் மனம் புரியும் நிகழ்வும் நடைபெறுகிறது. ஆனா இப்படி இருந்தாலும் சில இடத்துல என்ன பண்றாங்க, வரதட்சணை எனக்கு வேணாம்ப்பா, நீங்க வந்து பொண்ணு கொடுத்தா மட்டும் போதும், கல்யாணம் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி வாழக்கூடிய சில பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, ரொம்ப ஒரு எளிமையான வினா, ரொம்ப ஒரு ஈஸியான வினா, ரொம்ப வந்து சிம்பிளா உங்களால வந்து ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு வினா. ஓகேவா? புரியுதா? இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா? ரொம்பவே சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க ஆன்சர் அப்படின்றது பண்ணிருக்கலாம். சரிங்களா? ரொம்ப வந்து ஒரு எளிமையான ஒரு வினா. சரியா? அடுத்த கேள்வி போலாங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாமா? ஓகே, பாப்போமா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. புறநானூற்று பாடலில்
கருத்திற்கு இணையான குரட்பாக்களை குறிப்பிடுங்க. புறநானூற்று பாடல் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்கு இணையான குரட்பா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை எழுதுங்க அப்படின்னு கேளுங்க. வசையொழிய வாழ்வாரே வாழ்வார், இசையொழிய வாழ்வரே வாழாதவர், பழி நீங்கி புகழோடு வாழ்பவரே வாழாதவர், புகழின்றி பழியோடு வாழ்பவர் வாழாதவரே ஆவார். அது என்னது? வசையொழிய வாழ்வாரே வாழ்வார், இசையொழிய வாழ்வரே வாழாதவர். இதுவும் வந்து புறநானூற்றில் சொல்லியிருக்கு, அதுவும் வந்து குறுந்தொகையில் சொல்லியிருக்கு. புறநானூறு சொல்லியிருக்கு, அது வந்து திருக்குறளையும் சொல்லியிருக்கு. அது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுத சொல்றாங்க. அப்போ புறநானூறு பாடலுக்கு கருத்திற்கு இணையான குரட்பாக்களை குறிப்பிடுங்க. அந்த புறநானூறு பாடலுக்கு இணையா இருக்கக்கூடிய அந்த திருக்குறளை எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பாருங்க, வசையொழிய வாழ்வாரே வாழ்வார், இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். என் கூட சொல்லுங்க பார்க்கலாம். வசையொழிய வாழ்வாரே வாழ்வார், இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். புரியுதா? ஓகே, என்ன சொல்றாங்கன்னு பாப்போமா? பழி நீங்கி புகழோடு வாழ்பவரே வாழ்பவர் ஆவார். பழி நீங்கி அப்படின்னா, நான் வந்து இப்போ வந்து நம்ம என்ன படித்தோம் முன்னாடி, பழி வரும் அப்படின்னா இந்த உலகத்தையே கொடுத்தாலும் எனக்கு வேணாம். முன்னாடி படித்தோமா, புறநானூறுல படித்தோமா? அதே மாதிரி என்னது, புகழ் வரும் அப்படின்னா என்னது, நான் எதை வேணா செய்வேன், என் உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்களா? அதே மாதிரி திருக்குறளில் சொல்கிற மாதிரிங்க, பழி நீங்கி புகழோடு வாழ்பவர். பழியே இல்லாமல் அந்த புகழோடு வாழ்கிறாங்கள, அவங்கள தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்கள தான் வாழ்பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களாம் என்ன சொல்கிறாங்க? வாழ்பவரே வாழ்பவர் ஆவார். அப்போ பழி நீங்கி புகழோடு வாழ்பவர் என்ன சொல்கிறாங்க? வாழ்பவர் ஆவார். புகழின்றி பழியோடு வாழ்பவர் வாழாதவர். புகழ் இல்லாமல், ஓகேவா, புகழ் இல்லாமல் பழியோடு வாழ்பவர் என்ன சொல்கிறாங்க? வாழாதவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதான்னு பாருங்க. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் கிளியர் ஆகணும், ஓகேவா? அப்போ பழி நீங்கி புகழோடு வாழ்பவர் என்ன சொல்கிறாங்க? வாழ்பவர் ஆவார். புகழின்றி, புகழ் இல்லை, ஓகேவா, ஒன்றை வந்து இருக்குது, தீயதான் இருக்குது, ஓகேவா? அப்போ பழியோடு வாழ்பவர் வாழாதவர். என்னதான் வந்து உலகத்தில் இருந்தாலும் அவங்க வந்து நல்லபடியாக வாழ்றவங்க கிடையாது. அப்போ பழியோடு வாழ்றவங்க யாரு? நல்லபடியாக வாழ்றவங்க கிடையாது. யார் வந்து உண்மையாக வாழ்றவங்க அப்படின்னா, பழி இல்லாமல் வாழ்றாங்கல்ல, அவங்க தான் வந்து புகழோடு வாழ்றாங்கல்ல, அவங்க தான் வந்து வாழ்றவங்க. யார் வந்து வாழவே இல்லை, சும்மா இருக்கிறதும் வாழ்றது கிடையாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, பழியோடு வாழ்றவங்க அவங்கள தான் வந்து வாழாதவர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதாப்பா? அடுத்தது பாயிண்ட் போலாமா? ஓகே, அடுத்து பாருங்க, புறநானூறு உள்ளது, அதே திருக்குறளையும் உள்ளது. அஞ்சுவது அஞ்சாமை பேதமி, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில், உலகம் அஞ்சும் செயலை செய்வது அறியாமை, உலகம் அஞ்சும் செயலுக்கு அஞ்சுவது அறிவுடையார் செயல். ஓகேவா? உலகம் அஞ்சும் செயலை செய்வது அறியாமை. உலகம், அதாவது இந்த உலகமே ஒரு விஷயத்தை செய்து பயப்படுது. ஓகேவா? என்னன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு மலை உச்சியிலேருந்து என்னது, அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு போனாலே இறந்துடுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? அந்த மாதிரி உலகம் அஞ்சும் செயல்களை செய்வது அறியாமை. உலகம் வந்து எல்லாமே பயப்படுது, ஓகேவா, அந்த இடத்துல போகவே. ஆனால் நான் அந்த இடத்துல என்னது, நான் தைரியமாக இருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களோட நிலைமையும் அந்த மாதிரி தான். அந்த மாதிரி உலகம் எதை நினச்சி அஞ்சும் அப்படின்னா பயம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பயப்படுறது. அப்போ உலகம் எதை நினச்சி பயப்படுதோ, எந்த செயலை நினச்சி பயப்படுதோ அதை செய்வது அறியாமை. அறியாமை அப்படின்னா அந்த ஒரு அறிவு இல்லாமல் இருக்கிறதான்னு சொல்கிறாங்க, அறியாமை அப்படின்னு சொல்கிறாங்க. உலகம் அஞ்சும் செயலுக்கு அஞ்சுவது அறிவுடையார் செயல். இப்போ வந்து உலகமே ஒரு விஷயத்தை நினச்சி பயப்படுது, ஓகேவா? அப்போ அந்த இடத்துல போனால் செத்துருவாங்க அப்படின்னா நம்மளும் வந்து என்ன பண்ணணும், உண்மையை அறிஞ்சு, ஓகேவா, உண்மையிலே அந்த இடத்துல போனால் செத்துருவாங்களா, ஒரு விஷயம் பிரச்சனையாக இருக்கா, என்னது அந்த எரிமலை குதிக்கக்கூடிய இடத்துக்கு போனால் செத்துருவாங்களா, உண்மைதானா அப்படின்றத அறிவுடையாக நம்ம என்ன பண்ணணும், அறிஞ்சு அப்போ நம்மளும் அந்த உலகம் பயப்படுறது என்ன பண்ணணும், அப்போ நம்மளும் பயப்படணும். ஆனால் என்னோடது உலகமே பயப்பட்டாலும் நான் வந்து வீரன் அப்படின்னு சொல்லணுது, போயே போனோம் அப்படின்னா உயிரை மாய்த்து கொண்டு வர வேண்டியது தான். ஓகேவா? அதனால தான் சொல்கிறாங்க, அப்போ அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அப்படின்றது. உலகம் அஞ்சும் செயலுக்கு செயல்களை செய்வது, உலகம் பயப்படுற செயலை செஞ்சோம் அப்படின்னா அது அறியாமை, நமக்கு அறிவு இல்லை. ஓகேவா? அறியாமை அப்படின்னா அந்த அறிவு இல்லாததான் சொல்கிறாங்க, அறியாமை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உலகம் அஞ்சும் செயல்களுக்கு அஞ்சுவது, அந்த உலகமே பயப்படுற செயலுக்கு அஞ்சு நம்மளும் அந்த அஞ்சு அப்படின்னா பயப்பட்டு, ஓகேவா, அந்த மாதிரி பயப்பட்டு அந்த செயலை வந்து செய்யாமல் இருக்கோம்ல, அறிவுடையார் செயல், அதான் வந்து சொல்கிறாங்க அறிவு இருக்கவங்களோட செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதான்னு பாருங்க, என்ன சொல்கிறேன் அப்படின்றது எல்லாரும் கிளியர் ஆகுதா? ஓகே, நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இப்போ வந்து குருவினா சிறுவினா அப்படின்றது பார்த்தாச்சுப்பா. டூ மார்க்கு 4 மார்க் அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம். இதுலேருந்து கொஸ்டின் வருமா சார் அப்படின்னா கண்டிப்பாக கொஸ்டின் வரும். கண்டிப்பாக குறுந்தொகையிலேருந்து கொஸ்டின் அப்படின்றது கேட்பாங்க, புறநானூறுலேருந்து கொஸ்டின் அப்படின்றது கேட்பாங்க. இதுலேருந்து கொஸ்டின் வராமல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்றதே கிடையாது. அதனால் குறுந்தொகை அப்புறம் வந்து என்னது புறநானூறு அப்படின்றது படிக்கணும். இதில் வந்து உங்களுக்கு முக்கியமாக வந்து பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்றது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பகுபத உறுப்பிலக்கம் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பகுபத உறுப்பிலக்கம் வந்து கொஸ்டின் கேட்பாங்களா சார்னா கண்டிப்பாக கேட்பாங்க, அது உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? அதுலேருந்து கொஸ்டின் கேட்டால் உங்களுக்கு எழுத தெரியணும். அவங்களுக்கு அந்த அட்லீஸ்ட் வந்து எழுத தரல அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபார்முலா வச்சு பிரிக்க தெரியணும்.
அந்த பகு அப்படின்னா அந்த காண்கிறார் அப்படின்னா கான் அப்படின்றது பகுதி. அது என்ன பண்ணணும், நீங்கள் அதை பிரிக்கணும். காண்பி அப்படின்றது ஒரு பகுதி, பிறவினை பகுதி. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிரிக்க தெரிஞ்சால் தான் உங்களுக்கு 1 மார்க் ஆச்சும் அட்லீஸ்ட் கிடைக்கும். ஓகேவா? அதனால் பகுபதி இலக்கணம் ரொம்பவே ஈஸி. சார் இன்னுமே எனக்கு பகுபதி இலக்கணம் புரியல அப்படின்னா தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். யாராச்சும் பார்க்கல அப்படின்னா பகுபதி இலக்கணம் வீடியோ வந்து பாருங்கள். ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஏன்னா பகுபதி இலக்கணம் மட்டும்தான் அதில் நடத்தியிருப்பேன். அதனால் யாராச்சும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். என்னது உங்கள் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, யாருக்கெல்லாம் இந்த பிடிஎஃப் வேணுமோ, ஃப்ரீ பிடிஎஃப், ஓகேவா, யாருக்கெல்லாம் இந்த ஃப்ரீ பிடிஎஃப் வேணுமோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன். ஓகேவா? என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள பாயிண்ட்ஸ்லாம் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் எளிமையாக இருக்கும். நிறைய பிக்சர்ஸ் வச்சிருக்கேன். அந்த பிக்சர்ஸ் வந்து இதில் தான் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அதில் டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை படிங்க. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்றது நான் கீழே லிங்க் பண்ணுறேன். ஓகேவா? ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்றது நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன். என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.